यावदत्तनात्यन्तप्रतित्वमन्येष्टविचार्यतोर्णं संवेदतारतमन्यलभ्यं लक्ष्मीसंमन्तरणप्रदत्तमन्तर्णपदाम्बुजैर्मरुक्मव्यामोहतसर्वनानि विनायमेने सुगुरोर्भगवतोऽस्यैकसिन्धो रामानुजस्य चरणौ प्रपद्ये श्रीमान् वेङ्कटनाथार्य श्रीवेदान्ताचार्यवर्यो मे निरतां सदा हृदे निषद्यां गुणसम्पदां शरणं भवभीतानां षड्गो मुनीश्वरं वैतीन्द्रदष्टं लक्ष्मीं जगदीश्वरुणैकपात्रं श्रीरङ्गवीररघुराषड्गो परत्रं वेदान्तेन्द्रां प्रपद्ये जकारनीयोराबुद्धागमां तद्वयं श्रीमद्वीररघुद्वादजगदित्पादारविन्दाश्रयं श्रीमद्वेदोतं सुदेशिकेते कारुण्यवीक्षास्त्वं जयदेवं नारायणं गवयं वेदान्तेन्द्रकटाक्षलब्धत्रयं तदालवनोद्गमनं ददाग्र्यं नारायणाभिषेकं रङ्गनाथशेखरमाश्रयामः कृपापात्रं भजे रामाहृदयापात्रं ज्ञानवैराग्यपूर्णं श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदान्तवेद्यं नाथयामध्यमाचार्यवर्यन्तां वन्दे गुरुपरम्परां सर्वं यदेव नियमेन वदन्मयानामाद्यश्चन कुलपते भट्टनाथ श्री भक्तिसार कुलशेखर योगी वाहन नित्यं लीला तुंगतनगिरितटे सुप्तमुद्बोध्य कृष्णं पारार्थ्यं स्वं सुचिरशिरसिद्धमध्यापयन्ति स्वच्छिष्टायां सृजनिगलितं यावत्कृत्यपुङ्के गोदा तस्यै नमयदमिदं भूयः இந்த வயல் புதுவை ஆண்டாள் அதற்கு பந்து திருப்பாவை கொள்வதையால் பாடி கொடுத்தாள் பாமாலை பூமாலை ஜோடி கொடுத்தாளை சொல்லு ஜோடி கொடுத்து விடக்கூடிய தொல்பாவை பாடியுள்ளவங்க வல்லுடையாய் மாத்தம் நாங்களவண்ணமே வெள்ளி புத்தோராடி போறம் மேன் மேலும் மேவுளங்கள் பிடித்தம் தூய திருமாளாய் வந்து அரங்கனார்க்கு துழாய் மாலை முடிசோடி கொடுத்த மாலை நேமுடன் திருப்பாவை பாட்டாளைந்தும் நீ உரைத்த தையொழு திங்கள் பாமாலை ஆய்வுடன் 43 அன்புடனே அடியே சித்த குலநந்தன கல்பவல்லியம் ஸ்ரீரங்கராஜநந்தன யோக துஷ்யாம் சாட்சாத் க்ஷமாம் கருணையா கமலாமிவான்யாம் கோதாமரணம் பிரபத்தியே ஆழி மழை கண்ணா ஒன்று நீ கைகளவே ஆழியுள் புக்கு முகந்து விடா தேரி ஊழ் முதல்வன் கை கருத்து மாழியந்தோருடைய பத்மநாபன் கையில் ஆழிபோல் நின்னை வளம்புரி போல் நின்னது என்று தாழாதே சார்ந்து உதைத்த ஜனமழை போல் வாழ உலகினில் பெய்திடாய் நாங்களும் மாறுகை நீராடும் அணிந்ததோ என்பார். 4வது பாட்டுல ஒரு பாட்டிலேயே இந்த மாதிரி முதல் 5 பாட்டுகள் பெருமானுடைய 5 ரூபத்தை புருஷ பஞ்சதா பஞ்சாத்மான் சுத்தி என்ன பண்றது 5 வகையா இருக்கான் பகவான். பரரூபம் பரமபத்திருக்கிறது, வியூகம் சீதாத்திருக்கிறது. விபவம்னு சொல்றது அவதாரங்கள், மத்ய கோமாதி ராமகிருஷ்ணாதி அவதாரங்கள். அடுத்ததான் அந்தர்யாமியா இருக்கிறது, எல்லா உள்ளுக்குள்ளேயும் எல்லா வஸ்துக்குள்ளேயும் உள்ளேயும் வெளியும் பரவிருக்கிறது அந்தர்யாமின்றது ரூபம். அதுக்கப்புறம் அர்ச்சாரூபம் திவ்யதேசங்கள் எல்லாம் பெருமாள் 5ஐயும் அம்பஸ்ய பாதே யோகனஸ்ய மந்தே நாகஸ்ய விருட்சேம ஹஸ்தோமஹீயா ஜோதேகம் பிரவிஷ்டான்னு சுத்தி இது 5ஆ பிரித்து சொல்றது. 5ஐயும் ஆழ்வாரம் விண்மீது இருப்பாய், அலமேல் நிற்பாய், கடல் சேர்ப்பாய், மண்மீது உழல்வாய், இவற்றுள் எங்கும் மறைந்துரைவாய். இந்த 5 ரூபங்களையும் பெருமாள் இப்படி எல்லா காலத்தையும் இருந்துருக்கு. சில காலத்துக்கு தெரியும், சில காலத்துக்கு தெரியாது. எப்பவுமே பகவானுக்கு இந்த 5 வகைகள் உண்டு. 5 வகைகள் பகவானை அனுபவிக்கலாம். இவன் முதல்ல சொல்றது முதல் 5 பாட்டுல இந்த 5ஐயும் சொல்றதா ஆரம்பிச்சு. முதல் பாட்டுல பரவாசுதேவன் நாராயணனே நமக்கே வருவான்னு சொன்னான். 2வது பாட்டுல பார்க்கடல் பையத்து என்ன பரமன் அடிபாடு ஸ்ரீராத்தினாசனா பெருமாள் பரமபத்தேந்து இறங்கி வந்து நீலாதிபத்தியில சிறு சிறு சம்மாரங்களை பார்த்துக்கிறதுக்காக வந்து சொன்னான். 3வது பாட்டை நேற்று பார்க்கும்போது விபவ அவதாரங்கள், முக்கியமா வாமன அவதாரம்
ராமநாவதாரத்துல பலியின்ற பூமியை ஆசனம் பெற்றுண்டு அப்புறம் ஓங்கி உல அளந்தார், திருவிக்கிரமனா வளர்ந்தார் அப்படின்றது சொல்லிருக்க. இப்போ இந்த 3 ஆனதுக்கு அப்புறம் இன்னைக்கு 4வது பாட்டு சொல்றது அந்தர்யாமியே சொல்ல வேண்டியது. அந்தர்யாமின்னு சொன்னா எல்லா வஸ்துக்குள்ளேயும் உள்ளேயும் வெளியிலும் இருக்காரு பெருமான். உள்ள இருக்கிறதுன்றது உடம்புக்குள்ள காத்து இருக்கு, காத்து எல்லா இடத்தையும் இருக்கு, உள்ளுக்குள்ளேயும் இருந்துருக்கு. உள்ளேயும் வெளியிலயும் இருக்கிறது காத்தும் தான் இருக்கு, பெருமானும் தான் இருக்கார். வித்தியாசம் என்ன அப்படின்னு, உள்ள காத்து இருக்கு, வெளியில இருக்கிறது கூட காத்துக்கு ஞானம் கிடையாது, அச்சேதனமான வஸ்து. அதுக்கு தான் உள்ள வெளியில இருக்கிறதும் தெரியாது, யார் உள்ள இருக்கோம் என்னன்றதும் தெரியாது. பகவான் சேத்தனா இருக்கிறதால அவனுக்கு எங்க இருக்கோம், யார் உள்ள இருக்கோம், எங்க தெரிஞ்சிருக்கு. சேத்தனம் அச்சேதனன்ற வித்தியாசத்தினால் பகவானுக்கு அந்தஸ்திதன்னு சொல்றது சொன்னா ஆகாசத்துக்கும் தான் இருக்கு அந்தஸ்திதத்துவம். நம்ம ஹதயத்துக்குள்ள கூட ஆகாசம் இருக்கு, அதுல பகவான் இருக்கான்னு தியானிக்கணும்னா உங்கள்கிட்ட சொல்றது. அப்போ ஆகாசத்தை தியானிக்க முடியாது, பகவானை தியானிக்கலாம். நமக்கு அவனுக்கும் நாம் தியானிக்க தெரியும், அவனுடைய அனுபவத்தால் நமக்கும் க்ஷேமம் ஏற்படும். இது ஒரு விஷயம். உள்ளுக்குள்ள இருக்க அந்தர்யாமின்ற சப்தத்துக்கு 2 பாயிண்ட் இருக்கு. ஒன்னும் எல்லாரும் உள்ளேயும் இருக்கா அப்படின்றது ஒண்ணு. உள்ள இருக்கும்போது அவளை தான் நியமிக்கிறான். யார் என்ன பண்ணணும் பண்ணக்கூடாதுன்றது எண்ணங்களைய குறித்து கொடுக்கறதுன்றது அந்தக யமயத்தி அந்தர்யாமி. அதாவது இதுக்கு 2 யாவுக்கு சொல்லுங்க, வாக்கியாவுக்கு அந்தர்யாமின்னு பத்தி சொல்றதுக்கு ஒரு அதிகாரம் இருக்கு வேதாந்தத்துல. உபனிஷத்துல பிரதாரணிக உபனிஷத்துல இதை பத்தி விஸ்தாரமா சொல்றேன். பிருத்திவிக்குள்ள பகவான் இருக்கான், பிருத்திவிக்கு அவன் உள்ள இருக்கான்னு தெரியாது, ஆனா பிருத்திவியை உள்ள இருந்து நியமிப்பான். அந்த மாதிரி வாயுவ தேஜஸ ஆகாசத்தை ஒவ்வொன்றையுமா எல்லா தத்துவங்களையும் உள்ள இருந்துருக்கா, அதுகளுக்கு அவன் உள்ள இருக்கான்னு தெரியாது. ஆனா இவன் அதுல எப்படி நியமித்தா அந்த மாதிரி காரியம் பண்ணும். எல்லாரையும் உள்ளுக்குள்ள இருந்துட்டு நியமிக்கிறான். அந்த பிரவிஷ்ய நியமனம் அப்படின்னு. நியமனம்ன்றது என்னன்னா கீழ்பாட்டு கேட்டாங்க, நாங்கள்லாம் அந்த விரதம் பண்றதா இருக்கோம், விரதம் பண்ணினா லோகத்துக்கு க்ஷேமம் உண்டாகும், தீங்கின்னு நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து நீங்காத செல்வம் நிறைந்துன்ற மட்டும் இவளுடைய ஆசம்சனை, அவருடைய கோரிக்கைகள். நாம் இந்த விரதத்தை சொன்ன மாதிரி நடத்தினா செய்யுங்கிற செயல் கேளீரோ 2ஆம் பாட்டிலே நியமங்கள்லாம் சொன்ன மாதிரி என்னது பண்ணணும் என்னது பண்ணக்கூடாதுன்ற நியமத்தெல்லாம் அரட்டித்தார். அப்போ நாங்கள் நம் பாவைக்கு சாத்தி நீராடினால் இதுல இருந்து என்ன வரும்னா தீங்கினி நாளெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து சொன்ன. இவா பண்ணதுனால இது லோகத்துல கேமம் ஏற்படணும்ன்றது வெறும் ஆசைப்படுறது மட்டும்தானா, உண்மையில நடக்குமா? அப்படி இல்ல நடக்கணும்னு சொன்னா இவாளால் நடத்த முடியுமா? அப்ப இவ என்ன சொல்ற, நாங்களா நடத்தல, நாங்கள் யாரை ஆராதிக்கிறோமோ அவன் நடத்துறோம். இந்த ஆராத்தியனான பகவான் இருக்கானே அவன் அந்தர்யாமையா இருக்கிறதுனால இதெல்லாம் நடத்துறான். ஒரு இடத்துல இவ லோகத்துல வருண ஜபம்னு பழைய காலத்துலாம் ரொம்ப வறட்சியா இருந்த மழையே பெய்யல அப்படின்னா 2 வருஷம் 3 வருஷம் இருந்தா அப்புறம் மழையே பெய்யலன்னு வருண ஜபம்னு பண்றது, வர்ஜன ஜபம்னு சொல்றது. மழை பெய்யறதுக்காக யாகங்கள் பண்ணலாம், ஜபங்கள் பண்ணலாம். அப்படி ஒரு இடத்துல பண்ணாக்க எல்லா இடத்துலயுமே மழை பெய்யும். எல்லா இடத்துலயும் பண்ண வேண்டாம், ஒரு இடத்துல பண்ணாலும் அந்த பண்ணனுடைய பலன் எல்லா இடத்துலயும். இது மாதிரி நாங்கள் ஒரு இடத்துல இந்த விரதத்தை வகையா அனுஷ்டித்தால் கூட தீங்கின்னு நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்யுது. அது எப்படி நடக்கும்? நீங்க இங்க இருக்குங்க, இதை பண்றங்க, இது இன்னொரு இடத்துல எப்படி இதனுடைய பரிணாமம், இதனுடைய பிரபாவம் எப்படி போகும்னு கேட்டா அந்தர்யாமி மூலமா போகும். அந்தர்யாமியானவன் எல்லாருக்கும் ஒண்ணு, அந்தர்யாமி எல்லாருக்கும் பொதுவா இருக்கிறதுனால் அந்தர்யாமி பிரீதி ஏற்பட்டால் அவனும் பலம் கொடுக்கக்கூடியது அவனுக்கு இடத்துலதான் கொடுக்கணும். பண்ணவா பண்ண இடத்துல மட்டும் இல்லாமல் இவா இங்க பண்ணிருந்தோம் இதனால பிரீத்தி அடைஞ்சு இருந்துருவான். அவன் எல்லா இடத்துலயும் இருக்கிறதுனால இதுக்குடைய பலன் எல்லா இடத்துலயும் கிடைக்குது. நல்லா ஒருவருடைய அப்படின்னு சொன்னது, ஒருத்தர் நல்லா இருந்தாலும் லோகத்துக்கெல்லாம் மழை பெய்யும்னு சொன்னேன். நல்ல காரியத்தை பண்ணும்போது இதுக்கு பலன் நாம பண்ணதுனால வரல, பகவான் கொடுக்கலான்றது தெரிவிக்கிறார். இந்த பாட்டு என்ன சொல்ல போறான்னா, நாம் சர்வாந்தர்யாமையை பிரீத்திப்படுத்துறோம், சர்வாந்தர்யாமையா இருக்கிறதுனால எல்லா இடத்துலயுமே என்னுடைய க்ஷேமம் பரவ போறது. பெரியாழ்வார் சொன்னது என்ன பண்ணார், இவா சொன்னது தீங்கின்னி அப்படின்னு சொன்னத அவர் இன்னும் சொன்னது பெரியாழ்வார், நாட்டில் உள்ள பாவமெல்லாம் சொன்னனாதே கைவிட்டோடு தூறுகள் பாய்ந்தனவே.
நாட்டுல இருக்க எல்லா பாவமும் கூட எம்மனா என் குலதெய்வமே என்னோட நாயகனே நான் பெருமாளை கொண்டாடினேன். என்னுடைய நாய் பெத்த நன்மை உலகில் யார் பெறுவார்? நீ என்னுள்ள இருக்க, எனக்கு உன் அனுகிரகத்தினால இதோட ஞானம் ஏற்பட்டு பகவான் உள்ளே கூட அந்தரியாமையா இருக்கான். இருந்தா என்ன பண்ணணும்னா அது ஒரு நல்லது ஒரு கெட்டது இருக்கு. நல்லது என்னடா, எப்பவுமே நான் எதுக்கும் பயப்பட வேண்டாம், கூட பகவான் இருக்கேன். கூடவே என்ன நான் என்ன பண்ணாலும் தெரியும் அவனுக்கு. அவன் நினைக்கிறதே கூட எல்லாம் நினைக்கிறது சொல்றது பண்றது எல்லாம் அவனுக்கு. சாமி அவன் இருந்தான்னா ரக்ஷை கட்டாயம், அதை பத்தி பயம் இல்லை. அவனை மீறிதான் நாம நினைக்கிறதே பற்றி பண்ணணும். என்ன ஆகும், அவன் இருக்கான்னு நினைச்சுட்டா நம்ம நடத்தையிலையும் தெரியணும் அவன் உள்ள இருக்கான். நாம நினைச்சுட்டு இருக்கோம், அதாவது நாம் நினைக்கிறோம் நல்லது கெட்டது ஏதோ ஒருத்தருட்டு இன்னொருத்தருட்டு போய் சொல்லணும்னு சொன்னா நான் இப்படி நினைச்சேன் இப்படி பண்ணேன்னு சொல்றேன். அவனால தெரிஞ்சிக்க முடியாது. ஒருவேளை நியாயாலயத்துல போய் ரெண்டு பேருக்கு விவாதம் வந்து ஒருத்தர் இவனு சொல்றேன் அவனு சொல்றேன் இவன் இப்படி பண்ணேன் அப்படி பண்ணேன் நினைச்சதையோ பண்ணதையோ இன்னொருத்தரால தெரிஞ்சிக்க முடியாது. இவன் சொன்னதை வச்சுட்டா அது என்ன சொல்ல அதிகப்படின்னா நான் பிரமாணப்படுறேன் படுத்துறேன் அபிடவிட் கொடுக்குறேன்னு சொல்லலாம். சத்தியம்னு எழுதி கொடுன்னு சொல்லாமே தவிர அது உண்மையா இல்லையான்னு இன்னொருத்தனால தெரிஞ்சிக்க முடியாது. பகவானுக்கு அந்த கஷ்டம் கிடையாது. பகவானுக்கு தெரியாம ஒண்ணு பண்ண முடியாது. அவன் பண்ணது எதுவா இருந்தாலும் அவன் முதல்ல அவங்க தாண்டிதான் நடந்து. அதனால என்ன லாபம்னு கேட்டா நாம் சரிப்படுறதுக்கு வழி இல்லை. என்ன சொல்ற, நாட்டுல தீங்கு இருக்கக்கூடாதுன்னு நீங்க சொல்றீங்களே, தீவர்கள்னே சில பேர் இருக்க, அவசர பிரகதிகளே இருக்க, ராஜச தாமச பிரகதி உள்ளவா சாத்துக்காலுக்கு விரோதம் பண்றவாளே இருக்க. அவளை நீங்க என்ன பண்ண முடியும்? நாங்க ஒண்ணும் பண்ண வேண்டாம். இந்த பலத்தை யார் கொடுக்குறானோ அவன் எல்லாத்தையும் பண்ண முடியும். அவளை மாத்துறதானாலும் மாத்தலாம், தண்டிக்கிறதா இருந்தாலும் தண்டிக்கலாம். எதுக்காக பண்ணணும்னா யாரோ ஒருத்தர் நல்லது பண்ணணும். லோகத்துல யாரோ ஒருத்தர் நல்லது பண்ணணும். கலியுகத்தை பத்தி கேள்வி கேட்டேன். கலியுகம் ஆரம்பிச்சாலே தர்மம் குறைய ஆரம்பிச்சிடும். நல்லவா கஷ்டப்படுவா. அண்ணாதார் உருவலிப்ப கல்லுத்தார் கரைந்தேங்க என்னாரா துயர் உழைக்கும் இவை என்ன உலக இயற்கை. ஆழ்வார் சொல்றது லோகத்தினுடைய இயற்கையை பார்த்தால் பகவான் கிட்டவே போறது நினைக்கிறதே இல்லை. சிரிச்சுட்டு இருக்கேன். அண்ணாதார் உருவலிச்சுட்டு இருக்கேன், நல்லுத்தார் கரைந்து ஏங்கின்னு இருக்கேன். பகவானே சதா நினைச்சு உருகின்னு இருக்கவா சமப்பட்டு என்னாரா துயர் உள்ளாராய் வாழலாம். இவ்வளவு துயர் வைக்கிறது என்ன உலக இயற்கை அப்படின்னு ஆழ்வார் கேட்கிறாரு. ஆழ்வாரே உலகம் இப்படி இருக்குன்னு அவங்க கூட்டு பாட்டு சொன்னேன், பாட சொன்னேன்ட்டு பாட்டு பாடும் திருவாமொழி சொல்லட்டும். எல்லாரும் திருவாமொழி சொன்னா இதானா சரியாகும். இதுவே இந்த கஷ்டமே தெரியலன்னா சொல்லி லாபம் இல்லை. என்னதுக்காக ஆழ்வார் எல்லாரும் அபிரோசாவதாரம் ஏன் பண்றாரு பகவான். இவர் ஒரு இடத்துல புளிய மரத்துங்கீழ திருக்குறள் உட்காந்துன்னு திருவாமொழி சொன்னார் ஆழ்வார். இது சொன்னதுனால லோகமெல்லாம் பகவானுடைய பெருமை தெரியுது. இது எத்தனை நாள் மட்டும் இருக்கும். அப்ப என்ன சொல்லிவிட்டா கலியுகத்துல என்னமோ குறையிற தர்மம் இல்லை. பெருமாள் லீலை விளையாட்டு சாதாரணமா எல்லாம் சரியா இருக்க எதையாவது உங்க தொழில் மாற்றி பார்க்கறது என்ன ஆகுது. சிருஷ்டியே இப்படிதான் பண்ணாது பெருமாள் சொல்றது. சிருஷ்டி பாட்டு சொல்றேன் மேல அதையும். ஊழி முதல்வன் உருவம் போல் மெய் கருத்துன்னு ஒண்ணு சொல்றாரு. ஊழி முதல்வன் மகாபழைய காலத்துல ஜெகத்தே ஒண்ணும் கிடையாது. ஒன்னும் தேவும் உலகம் உயரும் மொத்தம் யாதும் இல்லான்னு எந்த வஸ்துவும் கிடையாது. என்ன இருந்தது, இருட்டா இருந்ததுன்னு சுத்தி தமாசி தமசா கூடமக்ரே பிரகேதம் ஒரே இருட்டா இருந்தது. இருட்டா இருந்ததுன்னு என்ன சொன்ன பெருமாள் கற்பா இருக்கு. ஊழி முதல்வன் உருவம் போல் மெய் கருத்து என்ன பண்ற, பிரகாசத்தை காட்டிக்கல. பிரகாசத்தை காட்டிக்காம அந்தரியாமே மேல வெளிச்சம் நமக்கு தெரியல. உபனிஷத் சொல்றது அத்தாயம் புருஷ ஸ்வயம் ஜோதிர் பவத்தின் ஹிருதயத்துக்குள்ள ஜோதி சுரூபமா பகவான் இருக்கான், ஒரு சுடரை போல இருக்கான் அப்படின்னு. இந்த சுடரா நமக்கு தெரியல. யோகிகளுக்கு தியானம் பண்ணும்போது ஹிருதயத்துல தங்களே பெருமாள் தாங்கள் உள்ளுக்குள்ள சாட்சாச்சாரம் பண்ணு. அப்போ தேஜஸா தெரியுது. அவள் தஸ்யாஷ்டிகாயா மத்தியே பரமாத்மா வியவஸ்திதான்னு சொல்றது. உள்ளுக்குள்ள ஒரு ஜோதிஷ் இருக்கு. ஜோதிஷனுடைய திகையில பரமாத்மா இருக்கான். அது பார்க்கக்கூடிய வாழ்க்கை முடியாது, எல்லாருக்கும் பார்க்க முடியல. முடியாத வாழ்க்கை என்ன, அது இருட்டாதான் இருக்குது. எத்தனையோ சமயம் ஒண்ணுமே தோணல, வரை இருட்டா போச்சு. இருட்டா ஆகக்கூடாது. ஜீவாத்மாவும் கூட சுயம் பிரகாசமான, பரமாத்மாவும் சுயம் பிரகாசமான தெரிஞ்சுக்க முடியாமல் இருக்கு. என்ன பண்ணா
லோகத்துல நல்லது உண்டாகிறதுக்கு பகவான் பிரீத்தி அடையணும். பகவான் பிரீத்தி அடையிறது யார் பிரீத்தி பண்ணாலும் போறோம். யாராவது ஒருத்தர் பண்ணி கூட எல்லாருக்கும் அனுபவிப்பாங்க. இவா நாங்கள் விரதத்தை பண்றதுனால என்ன ஆகுது, சரி இவாள்லாம் சின்ன பசங்களா இருக்கா, நல்ல தைரியத்தோட திருப்தியோட, திருப்தின்னு சொல்றது நழுவாமல் இருக்கணும். எப்படி சொல்லிருக்கோ அப்படியே பண்ணணும், சொல்லி கூட குறைக்காம. சும்மால ஏந்து போகணும், ஏந்து போகணும், தீர்ந்தா போனோம், தீர்ந்தா மாட்டணும், தீர்ந்தா பெருமாள் போய் எழுப்பி பாடணும்னா பாடிட்டு வரணும். இது எப்படி சொல்லிருக்கோ அப்படியே பண்றதுக்கு இவா சித்தமா இருக்காங்க. இவா இப்படி எல்லாரும் கூடி பேசிட்டு மார்கழி மாசம் வந்த உடனே ஆரம்பிச்சு எல்லாரும் ஒருத்தர் ஒருத்தர் ஆயிடுச்சுட்டு கிருஷ்ணன் இடத்துக்கு போறதா நான் தீர்மானம் பண்ணிருக்கேன். அதுதான் முதல்ல சொன்னோம், சங்கல்பம் பண்ணிட்டு ஒரு காரியத்தை பண்ணணும். சங்கல்பம் பண்ணிக்கிறதுக்காக தான் செய்யும் கிருஷைகள் கேளுகிறோம் அப்படின்னு ஆரம்பிச்சு முதல்ல சொன்னேன். ஒருத்தம் பண்றோம், ஒருத்தத்துக்காக வேண்டிய விஷயங்கள் எல்லாத்தையும் முதல்ல நமக்குள்ள நாம் எல்லாருமே இன்னிலேருந்து இத்தனை நாள் மட்டும் இப்படி பண்ண போறோம் அப்படின்னு தீர்மானத்தை பண்ணிக்கிறது. இது எல்லாரும் ஒத்துட்ட விஷயமா அமைஞ்சு அடுத்ததான் அப்படி நடத்திட்டு வர. மனசால நினைச்சா, வாயால சொன்னா, காரியத்தால பண்ணா அப்படின்னு ஆரம்பிச்ச எல்லா தேவதைகளும் கூட இவ ஒரு விலட்சணமான காரியம் பண்ற. கலியுகத்துல இந்த மாதிரி ஒரு எண்ணம் வருதுன்றது கஷ்டம். ஆண்டாள் பிறந்தது கலியுகத்துலதான், அவதார காலத்துல இல்லை. அவதார காலத்துல இருந்ததை நினைச்சுட்டு ஆண்டாள் இப்ப தெய்வத்துவம் அங்க இருக்க பெருமாள் கிருஷ்ணா நினைச்சுன்னு இந்த பாட்டை இப்ப கூட ஒருத்தர் இந்த மாதிரி சொல்றதா இருந்தா என்னவாகும், லோகத்துக்கெல்லாம் நல்லதாகும். மழை பெய்யறதுக்காக, அது பொதுவாக கர்நாடகத்துல 2 வருஷமா மழை இல்லை. கோகுலத்துல மழை பெய்யறதுக்காக விரதம் பண்ணணும். இது பிராச்சீனத்தை பண்ணது. அதுக்காக கோப கன்னிகள் எல்லாரையும் கூப்பிட்டு நீங்கள்லாம் எங்களை கூப்பிட்டு பண்ணணும். இதுக்கு சில சாமான்களா வேணும், அது ஏற்பாடு பண்ணி தரணும். அதான் கிருஷ்ணன் ஏற்படுத்துவாங்க. அதனால கிருஷ்ணன் கிட்ட நீங்க உதவி பெற்று இது பண்ணுங்கன்னு அனுமதி கொடுத்துருந்தேன். இந்த அனுமதினால சந்தோஷப்பட்டு கிருஷ்ணனோட சேர்றதுக்கு ஒரு சௌகரியத்துக்காக ஒத்துந்தேன். ஆனா இந்த மற்ற காரியம் இதையும் பண்ணிக்கிறோம். பகவானை திருப்திப்படுத்தினால் லோகத்தையும் சேமம் ஏற்படும், இதையும் காட்டணும். இது கண்ணுக்கு தெரியக்கூடிய பலன்கள். அதுக்காக என்ன பண்ணிட்டா, நாம சமமா விரதத்தை மேலையா செய்வனைகள் மேல சொல்ல போறேன். முதல்ல இருப்பாலாம் பண்ணதுதான், புதுசா பண்ணல, வழக்கப்படி பண்ணிட்டு வரோம். பெரியவாய்களுக்கு அனுமதி கொடுத்து பண்றோம். உடனே வறட்சி இருக்கிற இடத்துல மழை பெஞ்சாம இருக்கும். இவா எப்ப தீர்மானம் பண்ணிட்டாலோ உடனே இது நடக்க போறது. நடந்தா என்ன ஆகும், சாதாரணமா மழை பெய்யறதுக்கு ஒரு தேவதை இருக்கேன், அவனுக்கு சுவாமி ஒருத்தன் இருக்கான், பர்ஜன்யன்னு ஒரு தேவதை. வருணம் பர்ஜன்யன் ஜலத்துக்கு அதிபதி. மழை பெய்விக்கிறோம், ஜலாசயத்தை பார்த்துக்கிறோம், நீர்நிலை எல்லாத்தையும் பார்த்துக்க வேண்டிய காரியம் வருணனுடைய. மழையை பெய்விக்க வேண்டியது பர்ஜன்யன்ற ரூபம், ஜலத்துக்கு அதிபதி. இவனுக்கு மேல இந்திரன் இருக்கான். இந்திரனுக்கு உள்பத்தா மட்டும் தேவதை. இவன் என்ன பண்ணணும், லோகத்துல யாருக்காவது கஷ்டம் வந்தா யாகங்கள் பண்ணா அந்த கஷ்டம் தீர்ந்தது அப்படின்னு. யாகம் பண்ணா என்ன ஆகும்னா இந்த தேவதைகளுக்கு திருப்தி ஏற்படும். அவ தேவான் பாவயதானேன தே தேவா பாவயத்தை பரஸ்பரம் பாவயத்தை சொல்லிட்டான். இந்த மாதிரி இப்ப அந்த தேவதைகள்லாம் உடனே இவா இருக்க இடத்துக்கு வந்து கை கட்டிட்டு நின்று நீங்க என்ன ஆஜ்யம் பண்ணா அந்த மாதிரி நாங்க நடத்த தயாரா இருக்கோம் அப்படின்னு சொல்றா அப்படின்றது அர்த்தம். ஆழிமழை கண்ணான்னு இவ யாரை கூப்பிட்டு என்ன சொல்றா, மழைக்கு சுவாமி ஒருத்தன் கண்ணன் அப்படின்னு சொன்ன சுவாமியா இருக்கான், நிர்வகிக்கிறவன், நடத்துறவன் அர்த்தம். அதாவது கண்ணால பார்த்து காரியத்தை பண்ணணும். நடக்கிறதா இருந்தா திருஷ்டி பூத்தம் நெசேத் பாதம் அப்படின்னு சொல்லணும். கண்ணால பார்த்து அப்புறம் காலை வைக்கணும். மேடு பள்ளம் விட்டுறதோ தெரியறதுக்காக இந்த மாதிரி பார்த்து காரியத்தை நடத்துறவன் அப்படின்னால கண்ணன் சொல்றோம். பெருமாள் கூட அதனால்தான் பேர் வந்து ரட்சிக்கக்கூடியவன் அப்படின்னு. ஆழி மழைக்கு கண்ணன் ஒருத்தன் இருக்கேன். ஆழி மழை கண்ணா அப்படின்னு பிரிச்சுக்கிறது, ஆழி மழைக்கு அண்ணான்னு பிரிக்கிறது இருக்கிறது. பெருமாளைய கூட கூப்பிடுறதா பொதுவா பதம் சொல்லிட்டு ஆழிமழை கண்ணா. ஆழி அப்படின்றது சமுத்திரத்துக்கு பேர். சமுத்திரம் ரொம்ப அளவுக்கு, அதாவது மழை பெஞ்சு நதிகள்லாம் பெரிய சமுத்திரத்துக்கு போய் சேர்றது. சமுத்திரத்துல 3 வகையான ஜலம் சேர்றதுன்னு பேர், முன்னீர்னு பேர் சொல்றது. மழை ஜலம் சேர்றது, நதி ஜலங்கள்லாம் வந்து சேர்றது. உள்ளுக்குள்ளே ஒரு ஊத்து இருக்கும். வெளியிலே ஜலம் வராந்தா கூட சமுத்திர ஜலம் அளவு குறையாது, உள்ள ஒரு ஊத்து ஒண்ணு இருக்கு. 3 வகையான ஜலம் சேர்ந்தது முன்னீர்னு பேர் சமுத்திரத்துக்கு. முன்னீர் ஞாலம் படைத்த முகில் வண்ணனே. அதுல இப்ப இந்த நதிகள்ல இருந்து போய் சேர்ற ஜலம் குறைஞ்சு விடுறது மழை பெய்யலன்னு.
மழை பெய்யலன்னு சொன்னா பூமி உறந்து போறது, நதியெல்லாம் உறந்து போயிடும். அங்கேருந்து போய் சேர அளவு இல்லாமல் போகும். அது பூர்த்தி பண்ணணும் இவாகாது பர்ஜன்யம் பண்ண வேண்டும். நம்ம ஆழிக்காக மழை, ஆழி ரொம்ப அளவுக்கு மழைன்னு. ரெண்டாவது இவ ஏதோ ஒரு இடத்துல ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இவ இந்த மாதிரி ரத்தம் பண்ணாருன்னா கூட, சமுத்திரம் எங்கேயோ தூரம் இருந்ததுன்னா கூட அங்கேயும் சேர்த்து மழை பெய்யும். அதுக்காக என்ன பண்றது, மண்டல வருஷம் அப்படின்னு பேரு. மண்டலம்னு சொன்னா பூமண்டலம் முழுக்க நினைக்கிற மாதிரி மழை பெய்யறதுக்கு இவன் இருக்க இடத்துல இருந்து பண்ண விரதமே போரும். எல்லாத்துக்கும் அதிபதி ஒருத்தன் பர்ஜன்யன். அவன் என்ன பண்ண, இவன் அவனை கூப்பிடுறாரு, ஆழிமழை கண்ணா நீ வந்தா உனக்கு நல்ல பேர். அப்படி இல்லையா, நான் கிருஷ்ணனே கூட்டதாவது கிருஷ்ணன் பண்ணிட்டு போயிடுறான் அந்த காலத்து. உனக்கு அதுக்கே ஒரு இடத்த கொடுத்து பதவி கொடுத்து காரியத்தை கொடுத்து குணா போயிடுறது. அதுக்காக இப்ப அவளும் என்ன பண்ணுவான்னு நல்ல காரியம் இது எப்படி சிந்திக்கிறது, நமக்கு தான் நல்ல பேர் வருது அப்படின்னு அவ வரா. பவதே தேஷோதே திசூரியா ஆத்து வீசத்துக்கு பகவானிடத்துல பயந்துட்டு வீசுறது. ஆத்து வீசல் நின்றுடுத்தோம்னா ஜனங்களுக்கு கஷ்டம். சரி அவனுக்கு இஷ்டம் இல்லை வீசலேன்னு சொன்னா முடியுமா, அவனுக்கு ஒருத்த இடத்துல பயம் இருக்காங்க. நான் காத்து வீசலேன்னு சொன்னா பகவான் கோவிச்சுவேன். அவன்கிட்ட பயத்தினாலும் காத்து வீசல், அவன்கிட்ட பயத்தினாலும் சூரியன் உதிக்கிறான். சூரியோதயம் எத்தனை நாளைக்கு சூரியாசன நாளைக்குன்னா யாருக்காகவும் காத்து போறதில்லை. அதே சமயத்துல ஏன் இப்படி கஷ்டப்பட்டு பண்ணிட்டானா இந்த காலத்துல எழுத்தமா ஒரு நாள் விடாது பண்ணுவான். ஒரு கணம் தன் காரியத்தை கத்த வச்ச விட்டுட்டான்னா கூட கடமையிலேன்னு அவன் மீறினான்னு சொன்னா உடனே வருவான்ல பயப்படுத்தான். எவன் பயப்படுறான், குத்துதாவதி பஞ்சமி. அதனால மருத்தரணி பாவக்க திருஷராச காலாதய ஸ்வகிருத்திய வசிகுர்வதே அபராதத்தோ வித்தியதா. வீதி சமத்த சுவாமி ஜாய்க்கிறார். சுத்தி சமது அப்படிதான். பீஷாத்மா வாத்தே முதல்ல வாத்தகா கொடுத்து மறுத்து பீஷோதேக்கு சூரியான தரணி சூரியன் பேர். அதே மாதிரி பீஷாஸ்மாத் அக்னிஷ்ட இந்திரஷ்ட தாவதி பஞ்சமாயிட்டு. அக்னி இந்திரன் எல்லாருமே இந்த வசத்தை பண்றதுனால லோகத்துக்கு எப்படி க்ஷேமம் ஏற்படும், நீங்க பாட்டுக்கு ஆசைப்பட்டுட்டா போருமா அப்படின்னா, நாங்க சுத்தபாவத்தோட பகவானை ஆராதித்தால் அந்த ஆராதிக்கப்பட்ட பகவானுக்கு அவன் தான் நிர்வாகம். அவன் என்ன பண்றான், இத்தனை நாள் மழை பெய்யல ஏதோ கஷ்டங்கள் இருக்கு, அவாவ பண்ண பாபம் பண்றது யாருக்கும் ஒன்றும் குறை கிடையாது. ஒருத்தருக்கு வேற ஒருத்தருக்கு போட்டி போட்டு பாவம் பண்றோம். நல்லது பண்றவா யாராவது இருக்காளான்னு தேடுறேன். நல்லது பண்றவா யாராவது இருந்தா அவ பண்ணதுனால மற்றவர்களுடைய தோஷங்கள்லாம் பரிகாரமாகும். இந்த ஆட்சியரெல்லாம் சேர்ந்து செல்வரும் வாய்ப்பாடு செல்வ செருவியர்கள் சேர்ந்து பண்ண ஆரம்பிச்சாலும் இதுக்காக நாம் பலம் கொடுப்போம் அப்படின்னு பகவான் சுத்தமான. அப்ப அந்த தேவத்தையே வருது. தேவதை வந்த உடனே ஆழிமழைக்கண்ணா ஒண்ணு நீ கைகரவே துளி கூட பாக்கி வச்சுக்க கூடாது, கையில மீத்திக்க கூடாது. மழை பெய்யணும், மழை பெய்யட்டா உங்களுக்கு எல்லாம் திருப்தியா, உங்களுக்கு வேண்டிய இடமெல்லாம் வந்துட்டா அவ்வளவு மாத்திரம் கேட்டுக்காது. எங்களுக்கு வேண்டியதுக்காக நான் எல்லாருக்குமே வேண்டியதுக்காக எதையுமே பாக்கி வச்சுக்காமல் முழுக்க பொழிய வேண்டியது மழை. அதுவும் ஆழி உள்புக்கு முகந்து கொடு ஆர்த்து ஏறின் சமுத்திர ஜலத்தை தான் மேகங்கள் எடுத்துட்டு போய் மழையா பெய்யறது அப்படின்னு. ஆழின்னா சமுத்திரம், ஆழி உள்புக்கு இந்த தேவதைக்கு அந்த சக்தி. சமுத்திர ஜலத்தை மேகங்கள் சமுத்திர ஜலத்தை வாங்கி சர்வோபஜீவியமாக தண்ணீராக உமிழ்மா போல அப்படின்னு சுவாமி தேசியந்தாக்கிட்ட வேதாந்தங்கள் சமுத்திரம் போல இருக்கு. சமுத்திர ஜலத்தை குடிக்க முடியாது நேரம். சமுத்திர ஜலத்தை சூரிய ரஷ்மினால எடுத்துட்டு போய் அது போய் மேகங்களாக மாறி அதுல ஜலமா மழையா பெய்யறது குடிக்கத்தக்கதா ஆகுது, சமையலுக்கு தக்கதா ஆகுது, அனுஷ்டானத்துக்கு தக்கதா ஆகுது. சமுத்திர ஜலம் அப்படியே நேரம் உபயோகப்படும். இந்த மாதிரி வேதாந்தங்கள் நேரம் நம்மளால அர்த்தம் தெரிய முடியாது. அந்த வேதாந்தங்கள் வேண்டும் சாரத மாம்சங்களை ஆச்சாரியெல்லாம் ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் எடுத்து காட்டுறா அப்படின்னு. இப்ப இந்த பாட்டுல அதையும் சொல்றது சம்பிரதாயம் எப்படி உண்டாச்சு. ஒவ்வொரு சம்பிரதாயம் இருக்கு, ஆச்சாரிய பரம்பரைன்னு ஒன்று இருக்கு, அந்த ஞானம் நமக்கு எப்படி வந்தது அதுவும் இந்த பாட்டுல சொல்றது. பகவான் லோகத்துக்கு நல்லது பண்ணணும்னு சொன்னா லோகத்தை ஒருத்தன் பசுமாட்டை மேய்ச்சிட்டு போறான், மாடு அறந்து போச்சுன்னா தடியால அதை அடித்து தன் வழிக்கு ஆயிடுச்சு. இந்த மாதிரி ரட்சிக்கிறதுன்னு சொன்னா தேவதைகள் தடியேற்றும் வந்து பசு மேய்க்கிறவனை போல காப்பாற்றுறது. நதேவாக தண்டமாதாய ரக்ஷந்தி பசுபால வந்து தேவதைகள் நம்ம ரட்சிக்கணும்னு சொன்னா
பசுபாலன் ஒருத்தன் பசு மேய்ச்சிட்டு போறவன் தண்டை போச்சுன்னா தண்டத்தால ரட்சிக்கிற மாதிரி பண்ணுவேன். எந்த ரட்சித்தும் இச்சந்தி புத்தியா சயோஜயந்தி தம். எவனை ரட்சிக்கணும்னு நினைச்சா தேவதைகள் நல்ல புத்தியை கொடுப்பா அப்படின்னு. நல்ல புத்தியை கொடுக்கறதுனால தான் ரட்சிக்க முடியுமே தவிர இல்லாம தாத்காலிகமா போயிடும். அந்த சமயத்துக்கு மட்டும் ஆகுமே தவிர எல்லா காலத்துக்கும் ரட்சை என்பது ஏற்படாது. ஞானத்தினால்தான் எல்லா காலத்துக்கும் ரட்சை ஏற்படும். அதுக்காக பகவான் என்ன பண்றான், மழையெல்லாம் ஒரு உபலட்சணமா வச்சுட்டு வெறும் விஷ்டாந்தமா வச்சுட்டு சொல்ற பகவத் ஸ்வரூபம் முழுக்க எல்லாரும் அறிஞ்சுட்டு விட்டா யாரும் யாருக்கும் கெடுதல் பண்ண மாட்டேன். அப்ப தானாவே தர்மம் தழைக்கும். அதர்மத்துக்கு காரணம் அஜானம். அந்த அஜானத்தை போக்குறதுக்கு வழி ஞானத்தை ஏற்படுத்த வேண்டும். அதே ஜலத்தின் மூலமா நாரம் அப்படின்னா ஜலத்துக்கு பேர். நாரத்தை கொடுக்குறான் அப்படின்னு சொன்னா நாரதன் அப்படின்னு சப்தம் சொல்லணும். நாரதனுக்கு பேர் வந்தது அதனாலதான். நாரதன்னு சொன்னாலே ஞானத்தை கொடுக்கிறவர். ஜலத்தை கொடுக்குறதுன்னு சொல்லணும். பகவானும் நாரதன். பகவான் மேகத்தை போல இருக்கான். கீழே கூட கார்மேனி செங்கன் கதிர் மதியம் போல் உணர்ந்தான். அதனால கார்மேனி மேகத்தை போன்று திருவேன் உள்ளவன் பகவான். ஞானத்தை கொடுத்தால் எல்லாருக்கும் க்ஷேமம் ஏற்படும். அதாவது ஒருத்தன் விரோதிக்கிறான் சண்டை போடுறான்னா கூட இந்த விரோதத்துக்கு காரணம் அவன் வந்துட்டு சரியில்லைன்னு தெரியப்படுத்தினார். இந்த விரோதம் விவாதம் கழிஞ்சு விட்டுன்னு சொன்னா தானா நிம்மதியாவது நிலைச்சி இருக்கும். இல்லாம இருந்தா தாற்காலிகமா ஏதாவது ஒண்ணும் அவனுக்கு பாக்கியமாய் சரீரத்துல ஹிம்சை முதலினால ஏற்படுத்தினா நிலைச்சிருக்காது. என்ன கேட்கிற ஆழி உள்புக்கு முகந்து கொடு ஆத்து ஏறி என்ன சமுத்திர ஜலம் தான் மறுபடியும் சமுத்திரத்துக்கு வர்றது. சமுத்திர ஜலத்தை சூரிய ரஷ்மிகள்னால யாபிராதித்யஸ்தபதி ரஷ்மிபி யாபி பர்ஜன்யோ வருஷதி. சூரியன் எவ்வளவு தீர்க்கமா அவனுடைய கிரணங்களால தகிக்கிறானோ அவ்வளவு மழை நிறைய பெய்யும். எவ்வளவு உபரமா சூரிய லட்சுமி இருந்தால் அவ்வளவு ஜலத்தை மேல எடுத்துட்டு போறது. அதுக்கப்புறம் மேகமா ஆயத்தபடி மழையா பொழியுது. ஆழி உள்புக்கு இந்த முதலிய காரியங்கள்லாம் உதயசாந்தி காரியம் பண்ண சொல்லுது. மந்திரத்தை சுத்தி சொல்றது. ஜலத்தை பத்தி ரொம்ப விஸ்தாரமா வேலைகள் சொல்லுது. ஜலம் தான் எல்லா ஞானத்துக்கும் காரணம், ஆச்சாரங்களுக்கும் காரணம், பகவத் பிரீத்திக்கும் காரணம். பகவானுடைய வாசஸ்தானமே ஜலம்தான். ஜலத்துக்கு நாராகான்னு பேர். ஆபோ நாராயத்தி புரோக்தாக ஆபோவை நரசூனவக ஆயுதஸ்ய அயனம் பூர்வம் தென நாராயண ஸ்மிருதா. பகவானுக்கு நாராயணன் பேர் வந்ததுக்கு காரணம் நாராயண ஜலங்களுக்கு பேர். ஜலத்தை இருக்கா பகவானுக்கும், அதனால அவன் நாராயணன் பேர்னு ஒண்ணு சொல்றாரு. இந்த ஞானத்தை பகவான் கொடுக்குற சமயத்துல ஸ்வரூப ஞானம்னு ஒண்ணு இருக்கு ஏற்படுத்துறாங்க. ஏற்படுத்திட்டு சமுத்திரத்துக்குள்ளேருந்து ஜலத்தை எடுத்துட்டு மேல போய் ஆழி உள்முக்கு. இந்த ஜலத்துல பல வகைகள் இருக்குன்னு சொல்லிட்டு 4 தனித்தனியான ரசங்கள். ஜலத்துக்கு ரசம்ன்றது குணம். 5 பூத்தங்கள்ல சப்த ஸ்பர்ஷ ரூப ரச கந்தம், ஆகாசத்துக்கு சப்தம், வாயுக்கு ஸ்பர்ஷம் அப்படின்னு சொல்லிட்டு ஜலத்துக்கு ரசம் குணம்ன்றது. அது வெவ்வேறு வகையான ரசங்கள்லாம் ஜலத்துக்கு தான். ரசங்கள் சொல்றதுதான் ஜலத்தினுடைய பரிணாமம் தான். கசப்பா இருக்கட்டும், தித்திப்பா இருக்கட்டும், ஓர்ப்பா இருக்கட்டும், உப்பா இருக்கட்டும், எல்லாமே ஜலத்தினுடைய பரிணாமம் தான். ரசோகம் அப்சுபந்தேன்னு கீதையில பகவான் ஜலத்துல நான் ரசமா இருக்கேன் அப்படின்னு. ரசத்துல இப்போ உபநயனம் பண்ணி அவங்க மேல வேதாத்தியனம் பண்ணணும். அதுக்காக மந்திரம் சொல்றது விசாங்கர் என்ன சொல்றது பத்தி ஜலத்துக்கு ரசம் இருக்கு. ஜலத்தை பல வகைப்பட்ட ரசம் இருக்கு. அதுல ஒவ்வொரு ரசம் ஒவ்வொரு காரியத்துக்கு உபயோகப்படும். ஜலமானது பெருகிற ஜலத்துக்கு ஒரு தனியான ரசம். அதாவது மழை பெய்யுது, மலையில பெய்யுது, அருவியா கிளம்புறது, அப்புறம் அதிகமாயிட்டு நதியால சமுதிரத்துக்கு போய் சேருது. ஜலம் அதிகம் ஆகி ஆகி கடைசியில அது பெருகின்ற வர சமயத்துல தனி சக்தி சேருது. இந்த கணிதங்கள்லாம் சேருது, மினரல் சலாதோட சேருது. அது சக்தி வேகமும் அதிகமாகுது, வால்யூமும் அதிகமாகுது. திரவணம்னு பேரு. திரவம் அப்படின்னு சொன்னா லிக்விட்னு சொல்லுவோம். ஃப்ளோ ஆகக்கூடியதுக்கு திரவம்னு பேர். ஜலத்துக்கு திரவணம்ன்ற காரியம் இருக்கு. ஜலம் பெருகக்கூடியது. பெருகிட்டுன்னா அதுல ரசத்துல ஒரு மாறுதல் ஏற்படும். ஜலத்துக்கு பொதுவா இருக்க ரசமானது திரவணம் ஏற்படும் போது அது பெருகிண்டு போகும்போது ரசம் மாறுறது. அதனால என்ன ஏற்படும், திரவணத்துல இருக்கக்கூடிய ரசம் இருக்கு. அபாயோ திரவணே ரசஹ தமஹம் அஸ்மாம் விஷாயனாய தேஜசே பிரம்மவர்ச்சசாய கிருண்ணாமி.
உதயசாந்தி பண்ற சமயத்துல இந்த மந்திரங்கள் இருக்கு சுத்தி சொல்றதுக்கு நாளைக்கு உபநயனம்னா கூட முதல் நாள் உதயசாந்தி பண்ணலாம். அங்க அந்த பையனை நாளைக்கு யாருக்கு உபநயனம் அந்த ஒட்டு உட்காந்து வச்சு அப்பாவோ வாத்தியார யார் உபநயனம் பண்ணி வைக்கிறாரோ ஆச்சாரம் பண்ணி வைக்கிறவா இந்த மந்திரத்தை சொல்லும் போது அவன் காதல இதை சொல்லுது 4 வாக்கியங்களை தம் அகம் அஸ்மை ஆமுஷாயனாய அப்படின்னு மந்திரம். இந்த பையன் பேரை சொல்லணும், அப்பா பேரை சொல்லணும், இன்னாருடைய பிள்ளையான இவனுக்கு அப்பாம் யஹா திரவணே ரசக ஜலம் பெருகும் போது என்ன ரசம் இருக்குமோ அந்த ரசம் இந்த குழந்தைக்கு இன்னாருடைய பிள்ளையான இவனுக்கு தம் அகம் அஸ்மை ஆமுஷாயனாய தேஜசே பிரம்மவர்த்தசாய கிருண்ணாமி. தேஜஸ் முகத்துல ஒரு காந்தி இருக்கும். பிரம்மவர்த்தசம் வேதாத்தியனம் பண்ணா வரக்கூடிய ஒரு தேசி பிரம்மவர்த்தசம் பேர். இதுக்காகதான் ரிஷிகள் உட்பட எல்லாரும் நதிக்கரையில பெருகிற ஜலத்துல அனுஷ்டானம் பண்ணாங்கன்னா அந்த தேஜஸ் தானாவே ஏற்படுறது. வேதாத்தியனம் சுலபமா ஏற்படுறது. தேஜஸுக்கும் பிரம்மவர்த்தசுக்கும் பெருகிற ஜலத்தினுடைய ரசம் காரணம். இவன் என்ன சொல்றான், சமுத்திரத்திலே ஜலத்தை எடுத்துக்கோ அபாய ஊர்மௌரசக அப்படின்னு. ஊர்மின்னு அலைக்கு பேர். ஜலம் பெருகும் போது திரவணம் அதுக்கு ஒரு வகையான ரசம் இருக்கு. இது அலையா இருக்குது. நதிகள் கூட சில அலை உண்டு. கங்கை எல்லாம் பார்த்தா வழக்கமா இருக்கிறது கங்கை கூட வேகமா வரும்போது நிறைய அலையோடு வந்துட்டு இருக்கோம். ஆழ்வார் கூட பாடுறது வதிகாசனத்தெல்லாம் பாடும்போது அலையெல்லாமும் சேர்த்து பாடுறாங்க கங்கை வரும்போது. பொதுவா எப்பவுமே அலை உள்ளது சமுதிரத்துல. இந்த அலையில இருக்கக்கூடிய ரசமானது அபாய ஊர்மோரச ஓஜசே வீரியாய கிருண்ணாமி. இது என்ன பண்றது, ஓஜஸ் அப்படின்ற சப்தத்துக்கு எதிரியை அடக்கிறது. எதிரியை அடக்கிற சப்த சக்தி. வீரியம் அப்படின்றது ஒரு தடவை அடைக்கணும், அவன் மறுபடியும் எழுந்து வந்தான்னா தடுக்க முடியாது. வீரியம்னு பேர். ஓஜஸ் வீரியம் ரெண்டும் அலையில உள்ள சக்தியினால வருது அப்படின்னு. என்ன சொல்ற, தீங்கின்னி கடைசியில குறித்த நீங்காத செல்வம் வரணும்னா அதுக்கு எங்கேருந்து காரணம் எங்கே இருக்குன்னு சொல்லு. இந்த காரணத்தையும் போய் எடுத்து நான் மழை பெய்யறதுக்கு ஆழி உள் புக்கு அதுலயும் என்ன பண்றதுக்கு மேலோட இருக்கிறதுக்கும் நடுவுல உள்ள இருக்கிறதுக்கும் ஒரு வித்தியாசம். சொல்றேன் அபாயோ மத்தியத்தோ ரசக பெரிய நீர்நிலை அதுல நடுவுல இன்னும் ஆழமா இருந்துன்னு அங்க இருக்க ஜலம் ஸ்தப்தமா இருக்கும், அசங்காத இருக்கும். மேல அலையெல்லாம் மேல இருந்துருக்கு, அதே பொங்கி பொங்கி வந்துட்டு இதே ஆழத்துல போனா அசங்காத இருக்கக்கூடாது. அங்க அதுல இருக்க ரசம் தனி. அபாய மத்தியதோரசக அஸ்மாவுஷாயன குட்டியை பிரஜனநாய கிருண்ணாமி. சரீர குட்டிக்கு வேணும், ஆரோக்கியத்துக்கு அது உபயோகம், சந்ததி வளர்றதுக்கு அது வேணும். என்ன பண்ணிட்டு தேஜஸு பிரம்மவர்த்தஸு பெருக ஜலத்திலேருந்து வருது, ஓஜஸு வீரியம்ன்றது அலையலுக்கு அரசத்துல இருந்து வருது. புஷ்டி பிரஜனனம், பிரஜனனமும் சொல்றது வம்சம் சந்ததி ஏற்படும். புஷ்டி வந்து சரீரத்துல ஆரோக்கியம். புஷ்டியை பிரஜனனாய மத்தியத்துவ மத்தியதா ரசாய சொல்றது எதுலேன்னு சொல்றாங்க சுத்தி சொன்னதுனால் கடைசியில 4வதான ரசம் ஒண்ணு இருக்கு. இந்த சமுத்திர ஜலம் மேல எடுத்துட்டு போய் மழையா பெய்யுறது, அந்த ஜலம் சமுத்திரமா ஆகி சக்தி உண்டாருது, ஆரோக்கியம் இல்லாம இருக்குன்னா இப்படி நல்லா இருக்கவா யாகங்கள் பண்ணணும். யாகத்துக்காக யாகத்துல உபயோகிக்கிற ஜலத்துக்கு ஒரு ரசம் இருக்கும். அப்பாயோ யஜ்னியோ ரசா, யஜ்னியமான ரசம்ன்றது 4வதா இருக்கு. அது ஆயுஷே தீர்காயுஷ்வாய கிருண்ணாமி. ஆயுஷையும் தீர்காயுஷா இருக்க முடியாது, அல்பாயுஷா யாரும் போயிட மாட்டான். ஆயுஷ் தீர்காயுஷம் என்ன சொல்றதோ சொல்லணும். 100 வயசு இருக்கான் ஆனா ஒரு ரோகமும் இல்லாமல் இருக்கான். அப்படி இருந்தா ஆயுஷ் தீர்காயுஷ. 100 வயசு இருக்கா அவன் எப்படி கஷ்டப்பட்டு இருக்கான நித்தியகண்டம் பூர்ணாயுசுன்னு சொல்றது. அப்படி இருந்தா லாபம் இல்லை. அதுக்காக என்ன பண்ணுது, பத்ரம் கர்ணே விஷ்ணுயாம தேவா பத்ரம் பஷ்யேமாட்சபிரேதத்ரா ஸ்திரைஹி அங்கைஹி துஷ்டுவாம்சா தனூபி விஷேம தேவஹித யதாயு. பகவான் கொடுத்த 100 வருஷம் ஆயுஷையும் ஸ்திரைஹி அங்கைஹி துஷ்டுவாம்சா எல்லா அங்கங்களும் ஸ்திரமா இருந்துட்டு பகவானை ஸ்தோத்திரம் பண்ணிட்டே கழிக்க முடியா ஆயுஷை கழிக்க முடியாது. அதுக்காக தான் அந்த சுமனுக்கு சொல்றதுன்னு சொன்னேன். திருமாலுக்கு இப்போ ஆத்தி ஒன்றத்தை இருக்கிறனால விஷ்ணு பரம்பதம் சொல்லணும், பத்தங்கட்டை விஷ்ணாதேவா சொல்லுவோம்,
பத்தம்னு சுமன் மந்திரத்திலே இருக்கு. சுமன் மந்திரத்திலே பத்து சப்தம் சுமன் சொல்றது. இந்த பிரார்த்தனை ரொம்ப உபயோகமானது. இருக்கிற நாள் மட்டும் எல்லா அங்கங்களும் சரியா இருந்தது, எல்லாம் பகவத் கைங்கரியத்தை உபயோகப்படுற மாதிரி இருக்கட்டும் அப்படின்னு பிரார்த்திச்சுக்க. அதுக்காக இவன் பிரார்த்திக்கிறான். இவன் மழை கேட்கலாமா, இவன் மூச்சுவா இருக்க மோட்சம் வேண்டிய மழை பெஞ்சான பெய்யாதான இவன் இதுக்காக பிரார்த்திக்கலாமான்னு கேட்கக்கூடாது. இருக்கவன் எப்படி இருக்க வேண்டியது, இவனை திஷ்டாந்தமாக்கி மற்றவர்களுக்கு நம்பிக்கை வர்றதுக்கும் வழி ஏற்படும். அதனால் இவன் சொல்லும் போது என்ன பண்ற, புத்திகள் எப்படி சொல்லியிருக்கோ, எது நமக்கு ஹித்தம்னு சொல்லிருக்கோ அதையே நான் ஒரு ஆசைப்படல, அதை பண்ணக்கூடியவனை கூப்பிட்டு சொல்றேன். யார் நடத்தணுமோ அந்த நிர்வாகமே கூப்பிட்டு ஆழிமழை கண்ணா முன்னு நீ கைகரவே ஆழி உள் புக்கு நடுவுல போய் அந்த வச்சுத்தோர எடுத்துட்டு வா, முகந்து கொடு எடுத்துட்டு வரலாம். எடுத்துட்டு வரத்து ஆவி ஆகிடக்கூடாது, அப்படியே நிற்க முடியா. தேவதைகளுக்கு பல வகையான சக்தி உண்டு. அதுல சௌமியமாவே இருந்துருக்க வேண்டியது, குளிர்ச்சியாவே இருந்துட்டு எடுத்துட்டு வரணும். கொடுன்னு கொண்டுன்னு அர்த்தம். எடுத்துட்டு ஆர்த்து ஏறி இந்த நிலத்தை எடுத்துட்டேன் சத்தம் பண்ணிட்டு மேல கிளம்பலாம். ஆகாசம் மேகங்களை கொண்டு இதை சேர்க்கணும். ஒவ்வொரு காரியமும் பண்ணியாச்சுன்னு இவாகிட்ட சொல்லணும். இது பண்றேன் இது பண்றேன், நான் இது ஒண்ணும் நடுவில் விட்டு போகல. எதுவும் கிரமம் மாறாமல் எதுக்கு அடுத்து எது வர வேண்டியதோ அப்படியே இந்த மழையில இத்தனை குணமும் இருக்குன்னு காட்ட முடியணும். இவா விரதம் பண்ணதுனால வேண்டிய மழை, மற்ற மழைக்கு இதுக்கு நிற்காத. இதே இல்லை, இந்த குணங்கள் இந்த சமயத்தை இப்படி தெரியுது. சமுத்திரத்து நடுவுல புகுந்து அங்க இருக்க ஜலத்தை எடுத்துட்டு சத்தம் பண்ணிட்டு மேல கிளம்பணும், ஆகாசத்துக்கு போகணும். ஆத்து ஏறி கோழி முதல்வன் உருவம் போல் மெய் கருத்து மேகத்துல போய் சேர்றது. மேகம் வெள்ளையா இருக்கு, ஜலம் இல்லாம ஜலம் சேர சேர கருக்கிறது. இந்த கருப்பு எவ்வளவு தூரம் இருக்கணும்னா, சிருஷ்டி பண்ணும் போது மகாபிரளயத்துல பகவான் வந்து அவருடைய ரூபத்தை ஞாபகப்படுத்தணும். ஊழி முதல்வன், அப்போ ஒத்தனா இருந்தா அவன் தான் முதல் உலகத்துக்கெல்லாம் ஆதி காரணமானவன் பகவான். அவனுடைய உருவம் போல் பார்த்த உடனே அவனுடைய நினைவு வர முடியா, பகவான் அவன் நினைவுக்கு வர முடியா. ஜலமானது ரொம்பிட்டே போன மேகத்து ஜலம் அதிகமாக ரெண்டு மேகம் ஒன்று இடிச்சுக்கிட்ட இடி, அதுக்குதான் கர்ஜனம்க்கு. அதுக்கப்புறம் மின்னல், அதுல இருந்து இருக்கக்கூடிய வெளிச்சம் ஒண்ணு கிளம்புறது, அப்புறம் மழை பெய்யுது. இடி மின்னலோட மழை பெய்யணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். ஊழி முதல்வன் உருவம் போல் மெய் கருத்து, எல்லா இடத்துலயும் இதை ஏற்படுத்துறவன் பகவானுக்கு சேட்டபூதனான பத்தினி தேவத்தை. இவன் ஏற்படுத்துறது பகவானுக்கு வாசஸ்தானமான சமுத்திரத்தை ஜலத்தை எடுத்துட்டு அதுல மேல போன உடனே இந்த ஜலம் ரொம்ப தின்னா மேகங்கள் பகவானுடைய ரூபத்தை காட்டுறது நமக்கு. அடுத்ததும் பகவானுடைய ஆயுதங்களை போல மின்னல் காற்று இடி காற்று பகவான் சம்பந்தம் தவிர வேற எதுவும் வேண்டாம் நமக்கு. அந்த தேவதாந்தரத்தை இவ சொல்லல, அவா பகவத் சேஷாரார்த்தத்தை வச்சிருந்து அவனுடைய அந்தரியாமை இந்த பாட்டுல அந்தரியாமை சொல்றதுக்காக ஏற்பட்டதுன்னா, அந்தரியாமைன்னு யாருள்ள இருந்து என்ன காரியத்தை நடத்துறான்னு நமக்கு தெரிஞ்சிருக்க வேண்டியது. இப்ப பஞ்சனுக்கு அந்தரியாமையான பகவான் அவனுக்கு இவ ஆஜ்யம் பண்ற, ஆஜ்யம் பண்ணா அது மாதிரி இவன் நடந்துக்கிறான். மெய் கருக்கணும், மேகத்துக்கு யாரோ ரொம்பணும். மேய்கிறது பாழி தோளுடை பத்மநாபன் கையில் ஆழி போல் முன்னே. பெருமாளுக்கு தோள்கள் விசாலமான தோள்கள், ஆழி தோளுடை விசாலமான தோள்கள். ஆஜானபாகவா இருக்கார் பெருமாள். அவர் இந்த அப்படிப்பட்ட தோல் உள்ள பகவான் பத்மநாபரா இருக்கார். ஜெகத்தை சிருஷ்டிக்கிற காலத்தை முதல்ல தன் நாபியில ஒரு கவலத்தை ஏற்படுத்தினார். அதுல பிரம்மாவை சிருஷ்டிச்சார். அப்புறம் பிரம்மாவை கொண்டு லோகத்தை சிருஷ்டிக்க வச்சார். அவர் இருந்தது கருத்து ரூபத்துல. அவர் உண்டாக்கினவனுக்கு இரண்யகர்ப்பன்னு பேர். அவன் என்ன செம் பொன்னை போல இருப்பான் பிரம்மான். இவர் கருப்பாருன்னு கான்டாஸ்ட் தெரியும்படியா தன்னுடைய நாவில பிரம்மாவை இரண்யகர்ப்பன்னு பேர். அவன் இரண்மயமான ரூபம் உள்ளவன் உண்டாக்கினான். இவர் வேற அவன் வேற உண்டானவன் இவர் காரணம்னு தெரியறதுக்காக. காரணம் கருப்பா இருக்கு, காரியமானது இப்படி இருக்கு. அவனை வச்சுட்டு அவன் லோகத்தை சிருஷ்டி எல்லாம் பண்ணது வேதம் சொல்லி கொடுத்தார். இவ பிரம்மாணம் தாதி பூர்வம் வேதாந்த பிரகணவாச்சு தஸ்மை பிரம்மாவை உண்டாக்கி அவனுக்கு வேதங்களை சொல்லி கொடுத்து அவன் மூலமா லோகத்தை சிருஷ்டிக்க சொல்றார். சிருஷ்டி காலத்துல பகவான் பத்மநாபன் நாவில பத்மம் இருந்து நாவில பத்மத்தை ஏற்படுத்தின்றார்.
பத்மத்தை ராவியில் உள்ளவன் பத்மநாபன். பத்மநாபன் கையில் ஆழி போல், அவர் கையில் இருக்கக்கூடிய சுதர்சனத்தை போல மின்னல் இருக்கணும். மின்னலுக்கு திருஷ்டாந்தம் கூட பகவானுடைய ஆயுதம் தான் சொல்லணும். அது எல்லாம் பகவத் சம்பந்தம் உள்ளதா இருக்கணும். இந்த மின்னல் எப்படி மின்னணும்னா ஆழி போல் மின்னி. முதல்ல ஆழின்றதுக்கு சமுத்திரம் அர்த்தம் சொன்னோம். அடுத்து ஆழின்றதுக்கு இப்ப சக்கரம், ஆழிட்டு திருவாழி பெருமாளுடைய சக்கரத்துக்கும் அது கூட கையில் ஆழி போல் மின்னி. பெருமாள் கையை விட்டு கிளம்பிவிட்டா தேஜஸ் போயிடும். அதுக்கு பெருமாள் கையில இருந்தாதான் தேஜசனம். தேஜசனம் கொண்ட காலத்துல பெருமாள் பிரயோகம் பண்ணிட்டார். இருட்டி போடுறதுக்காக இருட்டி போடுறது வெளியில வந்தா தேஜசனம் திருப்பி வந்து பெருமாள் கையில பிடிச்சு வந்து கடைசியில அர்ஜுனன் கொண்டாங்க. அவன் கையில ஆழி இருக்கும் போது எப்படி பிரகாசிக்கும்? அவங்ககிட்ட இருந்து இவங்க தேஜஸ் பெருமாள் தேஜஸ்ல அவங்க எல்லாருமே பகவானுக்கு சேஷம் கொடுத்தாங்க. நித்து முக்தால் உள்பட எல்லாரும் பகவானுடைய தேஜஸ்னா அவளால பிரகாசங்கள் ஏற்படுறது. பாழி தோளுடைய பற்ப பாழின்றது மகாபுலயத்தை சொல்றது. இந்த சமயத்துல விஸ்தாரமா இருக்கக்கூடிய தோளுடையவர், அழகான தோல், சுந்தர தோளுடையான். இப்படிப்பட்ட பெருமாளுடைய கையில இருக்கிற சக்கராயுதத்தின் தேஜஸை போல பிரகாசிக்க வேண்டியது. மின்னல் தெரியும். ஆழி போல் மின்னி அப்புறம் இடிக்க வேண்டும். வலம்புரி போல் நின்று அதிர்ந்து. வலம்புரிது செங்கு. பெருமாளுடைய வலது பக்கம் அந்த சுழி இருக்கிறது, வலச்சுழி இருக்கக்கூடியது வலம்புரி. பெருமாள் செங்குக்கு தட்சிணாவர்த்தம். இடது பக்கம் இருக்கிறது பெருமாளுக்கு ஆகாது. சுழியானது பிரதட்சணமா இருக்க வேண்டியது பகவானுக்கு உள்ளது. வலம்புரின்னு பேர். வலம்புரி போல் நின்று அதிர்ந்து. ஒரு கணம் வந்துட்டு போறதும் தொடர்ந்து முழக்கம் கேட்டு இருக்கலாம். மகாபாரதத்தை ஒரு தடவை ஊதினா பெருமாள். அதுக்கே கௌரவாளுக்கெல்லாம் கோஷம் தாத்திராஷ்டிரான உதயாரியம் யதாரயத்து பெருமாள் பாத்திஜன்யம் ரிஷிகேஷ தேவத்தம் தனஞ்சய. பெருமாள் பாத்திஜன்யத்தை ஊஜன தேவதத்தம்னு பேர். அர்ஜுனுடைய சங்கத்து அவன் தேவதத்தை ஊஜன. அவாவா சங்கான் தத்துவ புசக் புசக்குன்னு அவா பக்கத்து செஞ்சு ஊஜன. இவாளுக்கு ஒன்றும் பயமால கொண்டு இவா ஊருங்க அவளுக்கெல்லாம் உதயாரியம் யதாரயத்து. தர்மத்துடைய சக்தி இருந்ததுனால இவாளுடைய புழக்கத்துல கான்பிடன்ஸ் இருந்தது. ஜெயிக்கிறோங்கிற எண்ணம் வந்து அவளுக்கு அதர்மத்தினால் இவன் அவன் தோத்துட்டா அப்படின்ற எண்ணம் வர ஆரம்பிச்சு. பெருமாளுடைய அப்போ ஒரு சமயம் தான் ஊதினார். அப்படி இல்லாமல் பலம்புரி போல் நின்று அதிர்ந்து கேட்டுட்டே இருக்கணும். அந்த மழை பெய்யற இடத்துல எல்லாம் சத்தம் கேட்டு இருக்க மாதிரி இந்த வைப்ரேஷன் கூட உபயோகப்படும். இந்த பெருமாளுடைய சங்கத்திலேருந்து வரக்கூடிய சக்தியால ஞாபகத்தை கொடுக்கும். அதுக்காக என்ன இது ஜலமானது கடைசியில அனுஷ்டானத்தினால ஞானத்துக்கு வரைக்கும் உபயோகப்படணும். தாழாதே சார்கம் உதைத்த சரமழை போல் மழை பெய்யணும். மழை தாரையா பெய்யணும், அடிச்சு பெய்யுது. மழை பெய்யச்ச பெருமாள் தன்னுடைய வில்லாத சார்கத்தினால் பானத்தை பிரயோகித்தா எப்படி இருக்குமோ அப்படின்னு. சார்கம் உதைத்த சரமழை போல். சாதாரண மழைதான் வேணும், சரமழை வேண்டாம். ஆனால் பெருமாள் பிரயோகித்த பானங்களை போல இருக்கணும். அதாவது தன் காரியத்தை சாதித்தே தீரும். பெருமாளுடைய பானங்கள் வீணாக. ராம பானத்தினால் ரொம்ப நொந்த ராவணன் சொல்றான். நினைச்சுன்னு கஷ்டப்பட்டான் ராவணங்கிறார் வால்மீகி. முதல் நாள் யுத்தத்துல போய் திரும்பி வா அப்படின்னு விட்டார். இன்னைக்கு ரொம்ப களைச்சு போயிருக்கேன், இன்னைக்கு நான் உன்னை கொல்லல. இப்போ ஒரு பானம் பிரயோகிச்சா நீ போயிடுவேன், ஆனா எனக்கு உன்னை கொல்ல இஷ்டம் இல்லை அப்படின்ட்டு வருவேன். நான் சக்தியோட இருக்கச்சே நீ களைச்சிருக்கச்சே உன்னை அடிக்க கூடாது, யுத்த தர்மத்துக்கு விரோதம். அதனால நீ போயிட்டு வா, நீ மறுபடியும் ஆஸ்வாசம் பண்ணிட்டு வந்தியானா அப்ப பலத்தை காட்டுவேன் அப்படின்னுட்டார். அப்ப அன்னைக்கு ஆத்துக்கு போனப்போ ராவணன் தான் கஷ்டப்பட்டுக்கிறான். ஸ்மரன் ராகவ பாணானா விவியதே ராட்சசேஸ்வரன். ராகவ பானங்களை நினைச்சு சமப்பட்டான், பயந்தான். எதிர இருக்க மாதிரி நினைச்சுங்க. எதிர இல்லை பெருமாளுக்கு. அவன் லங்கைக்கு போயாச்சு. பெருமாள் நகரத்துக்குள்ள போக போறதில்ல, வனவாசத்துல இருக்கா, லங்கை என்ற ஆக போறதில்ல. பெருமாள் தன் வீட்டுக்கு போனோம் பயப்படுறான் ராவணன் வால்மீகி சொல்லிட்டு. அதுக்கு காரணம் அந்த சார்ந்த புதைத்த சரவழவோ அதனுடைய ஆச்சாரிக்கமே பண்ணி கொடுக்கணும். பெருமாளுடைய பானம் ஒரு ஆச்சாரியனா இருந்தது. தம்மன்னே ராகவம் வீரம் நாராயணம் அனாமயம் அப்படின்னு சொன்னான். ராவணன் சொல்றது, நான் எத்தனை வீரால பார்த்திருக்கேன், நானே சுயம் வீரன் தான். பிள்ளைய பெரிய வீரன்லாம் இருக்கேன், இந்த எல்லாரும் இப்படிப்பட்ட வீரன் நான் பார்க்கல. தம் ராகவம் வீரம் நாராயணம் அந்நே, நாராயணனாதான் இருக்கணும் அப்படின்னு
அவங்க வாயால் பெருமாள் பேரு சொல்ல வச்சுட்டாரு. நாம பானம் பண்ண காரியம் கேமத்தை தான் பண்ணணும். அது பானத்தால் அடிச்சா போயிட மாட்டாளான்றதுக்காக வாழ உலகினில் பெய்யுது. யாருங்க உதைத்த சரவழமோ வாழ உலகினில் பெய்யுதான். யாரத்துக்காக பானம் பிரயோகிக்க வேண்டாம். மழை ஜலமாக என்னமோ கேமத்தை ஏற்படுத்தும். எல்லாரும் நல்லா நல் வாழ்க்கைக்கு உபயோகப்படும். வாழ உலகினில் பெய்திடாய். எல்லா இடத்தையும் இந்த மழை தாராகாரமா பெய்யணும். பெய்யச்ச பூமியும் நல்லா குளிர்ச்சியை ஏற்படுத்தணும். ஜனங்கள் மனசுலயும் குளிர்ச்சி ஏற்பட்டா, ஒரு திருப்தி ஏற்பட்டா, சந்தோஷம் ஏற்பட்டா இன்னொருத்தருக்கு தொந்தரவு பண்ண போக மாட்டோம். தனக்கு வேண்டிய தனக்கு நிம்மதியா ஒருத்தர் கிடைச்சு கொடுத்தோம்னா மற்றவாளை விட்டு தொந்தரவு பண்ணி யோசிக்கணும். அப்பதான் தர்மம் நிற்கும். அதுக்காக தான் என்ன பண்ணி ஞானத்தால் தான் தர்மம் நிற்குமே தவிர பலத்தினால தர்மத்தை சாதிக்க முடியாது. அதுக்கு மறுபடியும் ஒரு ரியாக்ஷன் இருக்கும், ஏற்பட முடியாது. வாழ உலகினில் பெய்திடாய். மழை பெய்ஞ்சா என்ன, நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்து நாங்கள் சந்தோஷமா இந்த நீராட்டம் நிச்சயம் பண்ண வேண்டும். தெரியணும். யமுனையில போறதையே நாம சொன்னோம், அந்த தேவத்தை மழை பெய்ஞ்சிருக்கு, லெவன் அதிகமாயிருக்கு ஜலத்துல தெரியணும். கங்கா லஹரின்னு ஒண்ணு ஜெகநாத பண்டிதன் கெட்டிக்காரன் அந்த ஆள் இல்லை, இங்கேருந்து வரணும் நடக்க போனான். கங்கா சாமிக்காக போனான். போனவன் என்ன பண்ணிட்டான், இங்கேருந்து போனா ஆயாசமா படுத்துட்டான். கங்கை கரையில படுத்துட்டாங்க. அதெல்லாம் தீர்த்தா வாழணும். தூங்கி போட்டான்னு தெரியல. உதயமாக ரொம்ப நாள் ஆயிடும். படுத்துட்டே இருக்கேன். எவனோ அந்த வீட்டுக்கு வரணும் பார்ப்பேன். நம்ம பாப்பியா இருக்கான், தூங்குறது வேற கிடைக்கலையா, கங்கை கரையில வந்து தூங்கணும் அப்படின்னு என்ன பண்ணிட்டான். போறோம் சொல்லிட்டு போறேன். படுத்துட்டு இருக்காங்க. கின் நிஷங்கம் சேஷே மூட. ஆனா அப்படி நிம்மதியா தூங்குறீங்க. கின் நிஷங்கம் சேஷே மூட சேஷே வயசு ஆகத்தே மிருத்தியோ. வயசு போயிட்டே இருக்கு, மிருத்தியு கிட்ட வந்துட்டு இருக்கு. வயசு போறதும் தெரியாம கங்கை கரையில வந்து தூங்கிட்டு இருக்கேன் சொல்லிட்டு போயிட்டான். அவன் பாட்டு படுத்துருக்கும் பெரிய வேண்டியதுங்க. சம்ஸ்கிருத சொல்லிட்டு வராங்கன்னா இவனுக்கு வர சொல்லிருக்கு. உடனே ஜலத்துல இதாவானு தோன்றது. நான் ஜலத்துல இறங்கினா கங்கை பவித்திரத்துக்கு கெட்டு போயிடும் அப்படின்னு தோணுது. எவனோ ஒருத்தன் போறோம்னு சொல்லிட்டு போயிட்டான் பாத்தியா அப்படின்னு. இந்த வார்த்தை இவன் ஊர்ல பெரிய பண்டிதன் ஜெகநாதன், பண்டித ஜெகநாதன் பேரு. இங்க வந்துட்டான், வெளியூருக்கு வந்திருக்கான், ஜலத்துக்கு தான் வரணும், வேலை தூங்கி எடுத்துட்டான். எவனோ போறோம்னு சொல்லிட்டு போயிட்டான்னா இவனுக்கு மனசுல புத்தி. அவனும் இவன் ஏந்துட்டான். ஏன்னா அவன் பார்த்தான், அவன் அடையாளம் பண்ணிட்டான். பண்டித ஜெகநாதன் தெரிஞ்சு கொடுத்தான். அவன் போறவன் நீ யாருன்னா நிம்மதியா தூங்கணும் அப்படின்ட்டான். நீன்னு தெரியாது அசவா சுகம் செய்யா அப்படின்னா. நீ யாருந்தா ஒண்ணு யோசிக்க வேண்டிய பாட்டு நிம்மதியா தூங்கணும் அப்படின்னு. நானா இருந்தா என்ன பரவாயில்ல. சொன்னான் காரணம், சைஷா ஜாகத்தி ஜாஹ்னவி புறத்தா. நீதான் தூங்குற, உன்னை காப்பாத்துறதுக்கு கங்கை பூச்சிட்டு இருக்கு அப்படின்ட்டு போயிட்டான். எப்படி சொல்றான் அப்படின்னு பார்த்தாங்க. உடனே ஸ்தோத்திரம் சொன்னாங்க. கங்கையை ஸ்தோத்திரம் கங்கா லஹரி அப்படின்னு எழுதி 63 படி இருக்கு அந்த இடத்துல. ஜலத்துக்கு மேல 63 படி இருக்கு. 63 ஸ்லோகம் சொல்றான். ஒவ்வொரு ஸ்லோகம் சொல்ல ஒரு படி ஏறி வருது ஜலம். கடைசி ஸ்லோகம் சொல்றது இவனுக்கு குடிச்சு ஒரு குளிப்பாட்டி விடுங்க. அப்புறம் தான் இறங்குறான் ஜலம். லோகத்துல நிந்தைக்கு நான் ஆளாயிட்டேன். நான் போய் கங்கையை நான் அபவித்திரப்படுத்த இஷ்டப்படல. சாமர்த்தியம் இருக்கு, கவித்துவமும் இருந்தது, பாண்டித்யம். லோகம் சொல்ல சொல்ல கங்கை வந்து கமலா காந்த காருண்ய கங்கா பிளாவித்த முத்துதான். கங்கை வந்து நினைக்கிறது நம்ம அப்படின்னு பண்ண முடியும். அவனோட தயம் இருந்தா பண்ணலாம். பண்ணி எழுதியிருக்கான். உருக்கமான சோதனை இல்லை கெட்டிக்காரன் அலங்காரிக்கன் எழுதியிருக்கான். அதாவது நம்ம தேவதைகள் பயப்படுறது, நாம் ஒருவேளை நம்ம கத்தவித்து பண்ணாத போயிட்டா லோகத்தார் இகழ்வான். அவ காரியம் நடக்கவே நடக்கும் கிடைக்குது. வரகாசம் எழுதுற, நாங்க மார்கழி நீராடுங்க, மழை பெய்ஞ்சாலும் பெய்யாந்தாலும் கிருஷ்ணன் இருக்காம பாத்துக்கிறேன், ஒன்னுல என்ன ஆகும் பாத்துக்கோ அப்படின்னு சொல்ற மாதிரி நினைச்சிருக்கேன். உனக்கு நல்ல பேர் வந்தா வந்து இல்லைன்னா உனக்கு எங்க காரியம் ஒண்ணும் கிட்ட போறது இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னான். அப்போ அந்தரியாமையா இருந்து லோக யுத்தம் பண்றான் பகவான். யாரா ஒருத்தர் தர்மிஷ்டால் கேட்டுக்கலாம் அப்படின்னு அவ கேட்டுன்னா அவளுடைய பிரார்த்தனைக்காக நடத்துறார். இந்த நாங்களும் மார்கழி நீராட எனக்காவது மழை கேட்கறதுனால அவன் கேட்கறதா நாங்களாம் விரதம் எடுத்துருக்கோம். இந்த விரதம் பண்ணும்போது விரதத்தை நீ ஒத்துழைச்சேன்னு கூட சேருது.
அதுக்கு வேண்டிய சௌகரியத்தை பண்ண வேண்டிய பண்ணிட்டான். சரி அவாவா பண்ணியாச்சா பண்ணியாச்சு, உனக்கும் கேமம் இதுல இருந்த. ஆக மொத்தத்துல அந்தரியாமி லோக ஹித்தத்தை பார்த்துக்கிறார். அந்தரியாமி அதிலோக அதிதெய்வாதிஷு தத்தர்ம உபதேசாதுன்னு சூத்திரக்காரர் சொல்ற அந்தரியாமி பிரகரணம் 23 பிரகரணம் சொல்றது சுத்தி. இதுல பகவான் உள்ளுக்குள்ள இருக்கா இருந்து அதை நியமிக்கிறான்னு கடைசியா யா ஆத்மனி திஷ்டன் ஆத்மனாந்தரா எம் ஆத்மான வேத எஸ் ஆத்மா சரீரம் யா ஆத்மானம் அந்தரோ யமயதி சத்தே ஆத்மா அந்தர்யாமி அமிர்தா. இதே மாதிரி 23 வாக்கியங்கள் இருக்கு. பிருத்திவியாம் திஷ்டன்னு ஆரம்பிச்சு பிருத்திவிக்குள்ள எவன் இருந்துட்டு பிருத்திவியை நியமிக்கிறானோ, பிருத்திவிக்கு எவனுக்கு தெரியாதோ, ஆனால் எவன் பிருத்திவிக்கு அந்தர்யாமினோ அவனையெல்லாம் உனக்கு அந்தர்யாமி எல்லாருக்கும் இருக்கு. அந்தர்யாமி அப்படின்றது உள்ள இருந்து நியமனம் பண்றது. நியமனம் பண்ணுவா, உள்ள இருக்க மாட்டா, அப்படிப்பட்டவா இருக்கா. ராஜா இருக்கான், ராஜாவுடைய சாசனத்தை நாம் மீறக்கூடாது. ராஜா நியமிக்கலாம், அர்த்த பிரவேசம் பண்ண முடியாது. காத்த அர்த்த பிரவேசம் பண்ணும், நியமிக்க முடியாது. ரெண்டும் உள்ளது பகவான் மட்டும்தான். அதனால ராஜாதி வியாவிருத்தி அந்த யாமின்ற சப்தமும் ஆகாஷாதி வியாவிருத்தி அர்த்தகாந்த சப்தமும் சேர்த்து அந்தர்யாமி பகவான் மட்டும்தான் ஏற்ற குணம். அதனால் அந்த பகவானுடைய 4வது ரூபமான இவத்துள் எங்கும் மறைந்துரைவாய் ஆழ்வார் காட்டு. இவத்துள் எங்கும் மறைந்து உரைவாய், எல்லாத்தையும் உள்ளுக்குள்ள மறைஞ்சுட்டு இருக்க, இருக்கிறது தெரியல, ஆனால் இருந்துட்டு இருக்க. அவன் இல்லாம இவனுக்கும் முடியாது. ஜீவாத்மாவுக்கு ஆதாரம் பகவான் தான். ஒரு சரீரத்துல ஒரு ஜீவன் புகழ்றது பகவான் அந்த பிரவேசம் பண்றான், அனுப்பிரவேசம் பண்றான்னு. அனேன ஜீவேன ஆத்மனா அனுப்பிரவிஷ்ய நாமரூபே வியாகரவாணி. ஒரு ஜீவன் உசுரோடு இருக்கான்னா சரீரத்துக்கு ஜீவன் ஆதாரம், இந்த ஜீவனுக்கு பரமாத்மா ஆதாரம். இது 3ம் சேர்ந்து இருந்தா மட்டும்தான் ஒருத்தன் பண்ண முடியும். இப்படி இருக்கவனுக்கு சொரூப ஞானம் ஏற்படணும்னு சொன்னா தகுந்த ஜலம் வேண்டியது. ஜலத்தை தகுந்த மாதிரி உபயோகிக்கிட்ட ஞானம் வகையா அமையாது. ஞானம் ஏற்பட்டால் ஆழ்வார் சொல்ற உள்ளுவா உள்ளித்தெல்லாம் உடனிருந்து அருதி. ஒருத்தவன் நினைக்கிறான் உள்ளுவான்னு சொன்னா நினைக்கிறவன் உள்ளுவா உள்ளித்தெல்லாம் என்னென்ன நினைக்கிறானோ எல்லாத்தையும் உடனிருந்து அருதி, கூடவே இருந்து என்ன நினைக்காம கூட தெரிஞ்சு. வெட்டி போய் என்னுள்ளே நான் விளைவர சிரித்துட்டேனே. நான் இன்னும் அவங்ககிட்ட ஒண்ணும் தெரியாதா, எனக்கு எவ்வளவு கஷ்டம் இருந்தேன்னா வாழ்த்தால் பண்ண முடியல, இது பண்ண முடியாது, ஏதோ கதை சொல்லிட்டு போறான்னு எல்லாம் சேர்ந்தாண்டா ஒரு நாள் முடிஞ்சா முடியல எனக்கு தெரியும். என்கிட்ட நீ என்ன பண்ணணும் என்ன பண்ணேன்னு சொல்ல வேண்டாம். மேல என்ன பண்ண போற, நீ அபராதி ஒத்துக்கிறியா, ஒத்துண்டா அதுக்கு ஒரு வழி, இல்லையா இன்னொரு வழி, அவ்வளவுதான். அவன்கிட்ட நான் ஒன்னும் சொல்ல வேண்டியது இப்படி ஆச்சு அப்படி ஆச்சுன்னா நிறையட்டே பண்ண வேண்டாம். எதையும் எல்லாம் கூட வந்து பாத்துக்கிறாங்க. உள்ளுவார் உள்ளித்தெல்லாம் உடனிருந்து அருதி வெட்டி போய் என்னுடைய நான் விலவர சிரித்திட்டேன். எனக்கே சிரிப்பு வருதுன்றார். நான் போய் என்ன சொல்றது பகவான் இடத்துல, அபராத சாஸ்திரபாதனம் பசிதம் தெய்வம் பகவான் நோதரை இவ்வளவுதான் சொல்லலாம். அகத்தையும் சரணாகத்தம் வரை கிருபையா கேவலம் ஆத்மசாஸ்திரம் தயால மட்டும் காப்பாற்றினா உண்டே தவிர ஒரு காரணம் சொல்லுங்க, என்னை காப்பாற்றுறது ஒரு காரணம் நான் சொல்ல முடியாது. ஆனாலும் ரட்சிக்கணும்னு கேட்கணும், ஆசை என்னமோ இருக்கு பகவான் ரட்சிக்கணும். ஏன்னா தகுதி இருக்கு, தகுதி ஒண்ணும் கிடையாது. தகுதி இருந்து ஆசை இருக்கிற எப்படி சாதனை, ஏன் தகுதி ஏற்படுத்து. அதுக்காக அண்ணெல்லாம் இந்த வருஷத்துல சுத்தி சத்த சிரஸ்தித்தம்னு சொன்னதுக்கு காரணம் வேதத்தை 18 ஜபம் பண்ண சொல்றது. அதுலயும் இப்படிதான் வேற ஸ்டெப்ஸ் எல்லாம் சொல்றது. ஹோமம் பண்ணணும், ஹோமம் பண்ண யாகத்தை பண்ணும்போது ஒரு நாள் தான் யாகம், அன்னைக்கே முடியலன்னா அன்னைக்கு மழை பெய்யலைன்னா அடுத்த நாள் பண்ண வேண்டியது. 2ஆம் நாளுக்கு மேல வேண்டிருக்காது. முதல் நாள் ஏதாவது லோகதோஷம் இருந்தா வரலன்னா கூட 2ஆம் நாள் பண்ணா மழை பெஞ்சிடும் அப்படின்றது. முதல் நாள் மழை பெய்யறது லட்சணங்கள் இருந்தது. பருத்தி கொட்டைய உபயோகிக்க சொல்றது, அதுதான் மழை பெய்யறதுக்கு காரணம். அது கருப்பா இருக்கும். இவன் கூட கருப்பு தரப்பா கட்டிக்கணும் எஜமானெல்லாம் சொல்லுது. இங்க சொன்ன லட்சணங்கள்லாம் சுத்தியில இருக்கு. இந்த மாதிரி யாரும் பண்ணா இதனால இது வருது அப்படி சொல்லிட்டு 8 மந்திரங்கள் சொல்லுது. அதனால அது அப்படியே 8 பிரித்து காட்டுறாங்க. ஆழி உள்புக்கு முகந்து கொடு ஆர்த்து ஏறி மெய் கருத்து அப்புறம் மின்னி அதிர்ந்து அப்புறம் பெய்திடாய் அப்படின்னு அது 8 லெவல் சொல்லுது. 8 ஹோமம் 8 ஆகுது. வாத்தோ வருஷம் என்பராவுஸ்வா வாசா வருஷம் என்பராவுஸ்வா தனையன் வருஷம் வேகுராவுஸ்வா ஒவ்வொன்னா 8 ஆகுது. அங்க சொன்னதையே அப்படியே வேண்டாம் சொல்றாங்க. பெரியாழ்வார்
வேதங்கள்லாம் கருத்து குடித்தவர், யாகங்கள்லாம் பண்ணவர், கல்பசூத்திரங்களே வியாக்கியானம் பண்ணவர். அவர் முன்னா இருக்கிறதுனால பட்டர்பிரான் போத சொன்னான்னு கடைசியில் சொல்ல போறேன். இதுக்கு ஆதாரம் இருக்கு, பிரமாணம் தெரிஞ்சுட்டு அப்பா இடத்துல பார்த்து அப்புறம் நான் சொல்றேன். அதுக்காக அவர் சொன்னது திருப்பாக ரொம்ப ஹிதம் நமக்கெல்லாம். அதுக்காக தான் வேதம் அனைத்துக்கும் வித்தாகம் தமிழ் அப்படின்னு சொல்றோம். பாதகங்கள் தீர்க்கம், பரமநடி காட்டும், இதெல்லாம் பண்ணோம். அதனால இந்த இந்த பாட்டை இவா சொல்ல போறதுன்றது சம்பிரதாயத்தை பற்றி சொல்ல வந்தோம். சம்பிரதாயத்தை இந்த பாட்டு சொல்றது. சமுத்திரம் எது, எந்த சமுத்திரத்தேர்ந்து என்ன ஜலத்தை எடுத்துக்கணும்? லக்ஷ்மி நாசாக்கிய சிந்தவ். இந்த சிந்து சமுத்திரம்னு சொல்றது லக்ஷ்மிநாதன். லக்ஷ்மிநாத சமாரம்பான்னு சொல்றது. குரு பரம்பரை ஆரம்பிக்கிறது லக்ஷ்மிநாதனான ஸ்ரீபதியான பகவானத்திலிருந்து ஆரம்பிக்கிறது. லக்ஷ்மிநாதன் பெயர் கொண்ட சமுத்திரத்துல இருந்து லக்ஷ்மிநாசாக்கிய சிந்தவ் இருந்து ஒரு மேகமானது ஜலத்தை எடுத்து மேகத்தை சேர்க்கணும். நம்மாழ்வார் மேகம் ஜடரிப்பு ஜலதா, ஜடாரியன் ஜடரிப்புன்னு பேர் கொண்ட நம்மாழ்வார் மேகம். இந்த திவ்ய தம்பதிகளுடைய தயையாகிற குணத்தை அதுதான் ஜலம், அதை எடுத்துட்டு போறாரு அவர். பிராப்பிய காருண்ய நீரம், அவர் எடுத்துட்ட ஜலம் எதுறாருன்னா பெருமாளுடைய காருண்யம், திவ்ய தம்பதிகளுடைய காருண்யமாகிற ஜலத்தை எடுத்துக்கிறார். எடுத்துட்டவர் நம்மாழ்வார். நம்மாழ்வார் எடுத்துட்டா கிருஷ்ண பக்தியிலேயே மூழ்கினவர் நம்மாழ்வார். கிருஷ்ண கிருஷ்ணா தத்துவம் விவோதித்தம் அப்படின்னு சொல்ற. இங்க கிருஷ்ண மேகத்துல அவர் பிரார்த்திக்கிறார். பர்ஜன்யன்றது லோகத்தை தெரியறதுக்காக, உள்ளூர் எண்ணம் இருக்குது பகவானே அனுகிரகத்தை பண்றோம். லக்ஷ்மிநாதனாகிற சமுத்திரத்துல நம்மாழ்வார் ஆகிற மேகம் காருண்யம்ன்ற ஜலத்தை மேல எடுத்து, காருண்ய நீரம் பிராப்பிய நாசாத்ரவ் அபேஷிச்சது. நாதுமணிகளாகிற மலையில தெரிஞ்சது. மலையானது நாதுமணிகளுக்கு நாதாயவ நமப்பதம் பௌத்துனக நாதோபஜம் பிரவருத்தம். நாதுமணிலேருந்து ஆரம்பித்து நம்மாழ்வார் சிக்திரான நாதுமணிகள் நாலாயிரம் அவனை கத்துட்டார், வேதாந்தத்தையும் கத்துட்டார். அதுக்கப்புறம் இப்போ இந்த அத்தியனோசம் நடக்கிறது ஸ்ரீரங்கத்துல. இந்த உற்சவத்தை அவர் தான் ஆரம்பித்து வைத்தார். ஆழ்வார் நிலையிலேருந்து ஆழ்வார் தேவை பண்ணி வந்து இது மறுபடியும் லோகத்தை 4000 சொல்றதுக்காக அத்தியனோத்சவத்தை ஏற்படுத்தினார். திவ்ய தம்பதிகளுடைய தயையை நம்மாழ்வார் ஆயிரம் மேகம் எடுத்துட்டு நாதமணிகள் 1000 மலையில பெய்ஞ்சுது. மலையில போயிட்டு அதெல்லாம் என்ன ஆகும்? சாதாரண ரகுவர அம்போதி தக்ஷு ஜராபியா, அதாவது உயர்கொண்டார் மணக்கால் நம்பி இவா 2 பேரும் அங்கேருந்து அருவிகள் மலையில பெய்ஞ்சது. நாதனுடைய சிஷ்யரா இருக்கக்கூடியவா அருவிகளா கலந்து அது நதியா ஆனது அளவுந்தார். யாமுனர்னு பேரு. யமுனை ஜலம் போல நதியா ஆயிடுச்சு. சமுத்திரம் திவ்ய தம்பதிகள் அவன் அங்க இருக்க ஜலம்ன்றது தயே எடுத்து அடையாளம் கண்டு சொல்லக்கூடியவர் நம்ம. அவர் எடுத்துன்னு வந்து நாகமணிக்கு பேசிட்டார். நாகமணியர் பிரிய கொண்டாருக்கும் மனக்காரம்பிக்கும் அவன் வந்து கத்வாதாம் யாமுனாட்சியம் சரிதம். யமுனைன்றது நதி, பெரிய நதி. அது கங்கையில போய் சேர்றது. யமுனையில பெருமாள் தன்னுடைய எல்லா லீலைகளையும் யமுனை கரையில நடத்தினார். யமுனா சாட்சிக யௌவனம் யுவானம் அப்படின்றார். பெருமாளுடைய மொத்த லீலைக்கு சாட்சி யாரான யமுனா நதி. யமுனா சாட்சிகுமார் யௌவனத்தை உள்ளவர் பெருமாள். கிருஷ்ணனுடைய சம்பந்தம் எத்த கிருஷ்ண கிருதாதரா தனியும் சொல்றது கூட ஆனந்தா இருக்கு. விகாகே யாமனும் தீர்த்தம் சாது வந்தாவனே சித்தம் விவஸ்த ஜிம்மகஸ்வரே கிருஷ்ண கிருதாதரா. பெருமாள் ஆதரவோட அனுஷ்டானம் தீர்த்தா வாழ்ந்ததை பற்றி எல்லாம் யமுனை. பெருமாள் திருவடியிலேருந்து வந்தது கங்கை, பெருமாள் அனுஷ்டானம் பண்ணது யமுனை. அதை காட்டின இந்த வருஷத்தையே யாமுனர்னு வேற ஆளவு அது பெரிய நதியா ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நதியா ஆனது வேற ஊர்களுக்கெல்லாம் பயிருக்கு நதி ஜலத்தை பாசனம் பண்றதுன்றது. தத்வாதாம் யாமுனாட்சியம் சரிதம் அதோ யதீந்திராட்சிய பத்மாகரேந்திரம். ஒரு பெரிய ஏரி பாஷிகாரர் வேதாந்தகம் ஏரி இன்னைக்கு சம்பிரதாயத்தை காப்பாற்றுறது. வேதாந்தகம் ஏரி பாஷிகாரரா இங்க தேக்கி வச்சதெல்லாம் அது பாட்டுக்கு பாசனத்தை உபயோகப்படுறது. துவயம் விளைந்த திருப்பதின்னு பேரு வேதாந்தகம். பாஷிகாரருக்கு சமாஷினான இடம் பெரிய நம்பியால் பாஷிகாரர் சமாஷினம் பண்ண இடம். அந்த ஊர்ல பெரிய நம்பியோடும் கிரகஸ்தர், பாஷிகாரரும் கிரகஸ்தர். அவர் கிரகஸ்தரா இருக்கும்போது நம்ம அந்த ஒரு ஊர்ல தான் பாஷிகாரர் கிரகஸ்தரா இருக்கார்.
அந்த ஏரியானது மதுராந்தகம் ஏரின்றது இப்போ ஆட்சிக்காரரை இப்போ அங்கேருந்து பெருமாளுடைய தயை முழுக்க இங்க வந்து தேங்கி விடுது. பாஷிக்காரர் யார் ஆசையிட்டு அவளுக்கு அது தானா பெருகல் வந்து தயையானது. அங்க 74 மதுகு இருக்கு. அதனால இந்த 74 சிம்மாசனாதிபதிகள்னு ஏற்படுத்தினார் பாஷிகார். அவா மூலமா மதுகு வழியா பயிருக்கெல்லாம் ஜலமானது தானா போய் நல்லா செழித்து வளர்றது. யதீந்திராட்ச பத்மாகரேந்திரம் போய் சேர்ந்த அசம்பூர்ண பிராணி சசியே பிரவகதி சததம் தேசிகேந்திர பிரமோகை. மதுகள் எல்லாம் சுவாமி தேசிகனை போல அப்புறம் ஆச்சாரியாலாம் இப்ப நமக்கு மட்டும் யார் யார் ஆச்சாரியாலோ இவாளுக்கு அந்த கிரமத்தினால இந்த ஞானம் வந்துருக்கு. இவ பிரார்த்திக்கிறது யதார்த்த ஞானம். முதல் பாட்டுல சொன்னோம் 5 தத்துவங்கள் தெரியும். அத்த பஞ்சகம் பரமாத்ம ஸ்வரூபம் திவாத்ம ஸ்வரூபம் அவனை அடையிற உபாயம் அதுக்கு தடையா இருக்கிற கர்மம் அடைஞ்சு அடைய பண்ணக்கூடிய கைங்கரியம் 5 விஷயம். 5 விஷயத்தை பரம்பரையா தெரிஞ்சுக்கிறதுக்கு இதுதான் வழி. இந்த பாட்டுல என்ன அந்தரியாமையா ஏன் பகவான் இருக்கான்னு நாம இதுக்காக தேடிட்டு எங்கேயும் போக வேண்டாம். நம்ம உள்ளேயே எப்பவும் வரணும். இந்த உள்ள இருக்கிறதே விகாசத்தை அடையிறதுக்கு இருட்டடைஞ்ச மாதிரி இருக்கிறது வெளிச்சமா ஆகிறதுக்கு பிரார்த்திச்சுக்கணுமா. பிரார்த்திச்சு சொல்லி தருவாத்துருவோம். அதுக்கு ஆச்சாரியனை ஆசிரியக்கணும். இப்போ இந்த ஆழிமழை கண்ணான்றது அண்ணான்னு பிரிச்சுட்டா அண்டா அண்ணான்னு கூப்பிட்டது வாஷிகாரன் பெரும் போது ஒரு மாமுனிக்கு பின்னா நாள் வாழியன். அப்போ இந்த மழையை கேட்கிறோம், ஞானத்தை கேட்க போறோம். சம்பிரதாய ஞானத்தையும் நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கணும்னு நம்ம வாஷிகாரை கேட்டுக்கிற மாதிரி இந்த பாட்டு ஆகிடுறது. அப்போ அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு, இத்திராய சப்தத்தில சுவாமி 74 ஸ்லோகம் எழுதியிருக்காரு. இருக்கா பாஷிகார ஸ்லோகத்தும் பொழுது 74 ஸ்லோகம் 74 சிம்மாசாதிகள் அவர் ஏற்படுத்தினார். 74 மது இருக்கு மதுராந்தகம் ஏரியில. இந்த யதார்த்தமா தத்துவ ஞானத்தை அடையறதுக்கு க்ஷேமத்தை அடையறதுக்கு வேண்டிய வழி சமுதாயத்தினால ஏற்பட்டிருக்கு. இதை ஏற்படுத்தினவாழ்ல தர்சன ஸ்தாபகர் பாஷிகார்கள் பெருமை உண்டு. அவர் கிரந்த முகமா எல்லாத்தையும் கட்டோரைப்படுத்தினார். சூத்திரங்களுக்கு வியாக்கியானம் பண்ணார். பூர்வாச்சாரியெல்லாம் சொல்லிருக்கார். நம்மாழ்வார் ஆதிமுனிகள் ஆள வந்து அறிவாகட்டேன்னு வந்தது பூர்வாச்சாரியா சந்திக்ஷிபு சங்கேபமா சொன்னது நான் விஸ்தரிக்கிறேன், சூத்திரங்களை காட்டுறேன். சூத்தாட்சாணி வியாக்கியாசந்தேன்னு ஸ்ரீபாஷ்யத்தை கீதா பாஷ்யத்தையும் வேதாசங்கிரகம் எல்லாம் உபனிஷதத்தெல்லாம் காட்டி கத்தியங்கள் எழுதி கொடுத்து கருணாகதி கத்தியம் மூலமா பகவான பிரவருத்தி பண்றது வழிகாட்டுங்க. நித்திய கிரந்தம் எழுதியிருக்காரு. நித்தியகர்மானுஷ்டானம் எப்படி பண்ணணும் வாஷிகார் எழுதிக்க கிரந்தம் உண்டு. பரமே காஞ்சனா பகவத் ஆராதன கிரமம் வக்ஷே பரமே காஞ்சாவுக்கு பகவத் ஆராதனை எப்படி பண்ணணும் எல்லாம் பண்றது அதுக்குள்ள நியமங்களோட சரியா. அது நம்ம இஷ்டத்துக்கு பண்ண சொல்லலை. இதுக்காக என்ன பண்ணிட்டு பகவானுடைய ஆட்சியை நாம் மீறக்கூடாது. அவன் அந்தரியந்தா நியமனம் பண்றவன். நியமனத்தை மீறினால் லாபம் இல்லை. இப்போ அவன் சொன்ன மாதிரி பண்ணா அவன் பிரீத்தியை அடையலாம். பகவத் ஆஜ்ஞையா அப்படின்னா கைங்கரியம் பண்ண சொல்றது. சங்கல்பம் பண்ணிக்கும் போது பகவானுடைய ஆஜ்ஞையினார் பகவான் எப்படி ஆஜ்ஞை பண்ணாரோ அப்படிதான் பண்ணணும். பகல்ல பண்ற காரியம் இது, ராத்திரில பண்ற காரியம் இது, இந்த இடத்துல பண்றது இது, இப்ப பண்றது அதுல நித்தியம் பண்ண வேண்டியது நைமித்தியமா பண்ண வேண்டியது எல்லாம் தனித்தனியா விதிச்சிருக்கார் பகவான். காலத்தோட சேர்த்து விதிக்கிறார். அது சொன்ன சமயத்துல உத்தியந்தம் அஸ்தயந்தம் ஆதித்யம வித்யாயன் பூர்வன் மனோ வித்வா சகலம் பத்ரமஸ்னுதே. சந்தியாவந்தம் விதிக்கிட்டு சொல்லி சொல்றது. சூரியன் உதிக்கிறத சந்தியாவந்தம் பண்ணு, அஸ்தமிக்கிட்டு சந்தியாவந்தம் பண்ணு. இப்படி பண்ற பிராமணனுக்கு எல்லா க்ஷேமமும் ஏற்படும். இவனால் லோகத்துக்கு க்ஷேமம் ஏற்படுறது. மனு சொல்ற அநாகதாந்து ஏ பூர்வாம் அனதீதாந்து பஷ்டிமாம். சூரியன் உதிக்கிறதுக்கு முதல்ல பிராத சந்தேயம், சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முதல்ல சாயம் சந்தேகம் பண்ணாதவா எப்படி பிராமணாளாவார்? கசந்தே பிராமணா ஸ்மிருதாக சந்தியாம் நோபாசத்தே விப்ராக கசந்தே பிராமணா ஸ்மிருதா. நம்ம ஜாத்தியில பண்ணிட்டா போறாது. விப்ரன்னு சொல்லக்கூடியது பிராமண ஜாத்தியில பண்ணணும். அப்பா அப்பா பிராமணா நானும் பிராமணன் சொல்லிக்கிறேன்னு வேற. நீ பண்ணிட்டா உனக்கு பண்ண வேண்டியத அப்படின்றதுக்காக கண்டுவிட்ட காணாமல் கோணாமல் கண்டு அப்படின்னு சொல்லுங்க. அர்க்கியபிரதானம் பண்றதுக்கு சூரியனை காணாமல் அர்க்கியபிரதானம் பண்ண காத்தாரவழி, கோணாமல் நேர உச்சியில இருக்க ஆச்சாரியம் கண்டு அஸ்தமிக்கிட்டு முதல்லயே சமயா விஷயத்தே சூரிய ஷோடசில ஸ்தோத்திரம் உபாகரம். எதுக்காக பிரார்த்திக்கிறான்னு சொன்னா இது நாங்க பண்ண விரதத்தினால்
யாராவது ஒருத்தருக்கு சத்புத்தி ஏற்பட்டுட்டா கூட பகவத் அனுகிரகம் உண்மைன்றதுக்கே நிரூபணம் பண்ணதான் ஆயிடும். அவ காலத்துல அந்த மாதிரி இருந்தது. இன்னைக்கும் ரங்கநாதன் நான் ஏத்துண்டார் ஆண்டாள் அவரா வரவழைத்து ஏத்துண்டு தான் அது மாண்டவருக்கு என்ன பேச்சுப்படி வாழ்கிறேன்னு சொல்லிட்டு அந்த நியமத்தை நடத்தி கொடுத்தாரு சொல்லுவான். இவளுக்கா வழி தெரியாது. ஆனா அந்த எண்ணத்தினுடைய பாவ சுத்தியினால் உண்மையா நேர்மையா தாங்கள் சொல்லிக் கொடுத்த வழியை நடத்துறதை வச்சுங்க அதுக்கு அங்கீகரிச்சார்ன்றதுக்கு தெரியுது. ரெண்டு பேருக்கு தான் ரெண்டு ஆழ்வார்கள் துப்பான் ஆழ்வார் ஒருத்தர் பஞ்சமி யோனியில பிறந்தார்னு சொல்லிட்டு வரமாட்டார். பெருமாள் நந்திக்கே கிட்ட வரல என்ன யோனியில பிறந்தேன் அப்படின்னு அவரையும் பெருமாள் வரவேற்று பெருமாள் லயிச்சுட்டார். ஆண்டாளுக்கு முன்னாடியா இருக்கேன் நான் என்ன பண்ண முடியும் அப்பாவுக்கு நான் வசமா இருக்கேன் அப்பாவையும் சொல்லி அவரையும் நியமிச்சு இவர் மூலமா குளக்கும் தான் மன்னார் பெண்ணாளன் வேணும் ஊர் பேரும் அரங்கமே ஏத்துண்டார். இவெல்லாம் எடுத்துக்காட்டா இருக்க வேணும். தர்மத்தின் சக்தியை தெரிஞ்சுக்கிறதுக்கு அதர்மத்தின் நடுவுல தர்மத்தின் சக்தியை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் சாஸ்திரங்கள் இருக்கு. கிருதயுகத்தை எல்லாருக்குமே தபஸ் பண்ற யோகியத்தை இருக்க காலத்துல சொல்லல சாஸ்திரம். கலியுகத்துக்காக தான் பிரதானமா எல்லாம் சொன்னது. எப்ப கஷ்டமோ பகவானுக்கு கூட பரமபக்த பெருமை இல்லை. பரமபக்த எல்லாருக்குமே ஞானம் இருக்கு. இங்க இருட்டே கிடையாது. நீங்க வழக்குக்கு தேவையே இல்லை. பெருமாள் வசந்த வழக்க வந்தா விளக்கே அளத்தற்கரியாதுன்னு சொன்னா வழக்கினாலும் பிரயோஜனமே இல்லைங்க. பெருமாளை சொன்னத பெருமாள் காஞ்சிபுரத்தை அவதரித்த போது பிரம்மா யாகத்தை அவதரித்த போது சுவாமி சொன்னார். பெருமாள் அவதரித்தார் ஒரு பெரிய தேஜஸ் உண்டாச்சு. இந்த தேஜஸ் எதிர சூரியனாவது பகல்ல ஏற்ற வழக்க போல ஆயிட்டு பகல் விளக்காக பரஞ்சுடர் தோன்றியதே. பரஞ்சுடர் வந்ததுல அது எதிர சூரியனே பகல்ல ஏற்ற வழக்க போல ஆயிட்டும். பரமபத்தை அந்த மாதிரி ஆயிடும். இங்க வந்தா என்ன இருள் தருமா ஞாலத்தோள் இது இருட்டா இருக்கக்கூடிய இடத்துல இங்க ஒரு விளக்கு சின்னதா ஏற்றினா கூட ஆளா இருந்தா கூட வெளிச்சம்னா தெரியுது. இங்கே இந்த மாதிரி நிறைய ஞானம் உள்ளவா அவளுக்கு நல்லா சாசனம் பண்றதுக்கு வாழ உலகினில் பெய்திடாய் அப்படி இருக்கவா இருந்தா எத்தனை அஷ்டாட்சர சம்சித்தா மகாபாகம் மகீயத்தேன்னு சொல்லுது. அஷ்டாட்சரத்தை ஜபம் பண்ணி இருக்கவா மகான்களுக்கு எங்க பெருமை இருக்கோ அங்க வியாதி இருக்காது, துர்பிக்ஷம் இருக்காது, திருட்டு பயம் இருக்காது. நத்தத்திர சங்கரிஷந்தி வியாதி துர்பிக்ஷ தஸ்கராக அப்படின்னு நாரதர் ஒரு அஷ்டாட்சர பிரம்மவித்தியன்னு உபதேசம் பண்றார். நாரதர் அஷ்டாட்சர பிரம்மவித்தியில் இருக்கு சொல்லுவாங்க. ரசசாதம் எடுக்கிறாரு. இப்போ இப்படி நிஷ்டையா அனுஷ்டிக்கிறவாளையும் கௌரவிக்கணும். அதுவும் சமுதாயம் கௌரவம் இல்லைன்னாலும் இது இல்லாத அஷ்டாட்சர சித்தாள் இருந்தும் கூட லோகத்துல கஷ்டங்கள் இருக்குன்னு சொன்னா அவளை மதிக்கிற ஜனங்களும் அர்த்தம். நாமும் நடத்திக்க வேண்டியது அந்த மாதிரி விட்டுவாளையும் கௌரவிச்சுக்க வேண்டியது. எங்களுடைய காலத்துல ஒருத்தர் கேட்டா இது ஸ்லோகம் சொல்றதே நீங்களாம் அஷ்டாட்சர சம்சித்தாளாச்சு யாராலும் லோகத்துல இன்னும் திருட்டு நடந்துட்டு இருக்கு கொலை கொள்ளை நடக்குது அநியாயங்கள் நடக்குது அப்படின்னு கேட்டா இதுக்கு அஷ்டாட்சர சித்தி இருக்கவா இருக்கிறதுனாலன்னு சொல்லல அவளை கௌரவிக்கிறதுனாலன்னு சொல்லிருக்கு. அவளை கௌரவிக்காதனால இப்ப கஷ்டம் இருக்கு. இப்ப கூட கௌரவிக்கிற இடத்துல எங்க கௌரவம் இருக்கோ அந்த இடத்துல க்ஷேமமாவே இருக்கு அப்படின்னு நாதனை நரசிங்கனை நவீன் நேர்த்துவார்கள் உழைக்கிய பால்கோடி படுதலால் இவ்வுலகம் பாக்கியம் செய்ததே அப்படின்னு மாதிரி பகவத் பக்தாருடைய பெருமையை சொல்றதுக்கு பகவானுடைய ஆட்சியை அனுஷ்டிக்கிறதுனால பாலனம் பண்றதுனால லோகக்ஷேமம். நாம லோகக்ஷேமத்தையா நம்ம பண்ண சொல்ல நீ ஒண்ணு லோகத்தை காப்பாத்துன்னு பகவான் சொல்ல நீ உங்க கர்த்தவியத்தை பண்ணு. நீ பண்ணா நானா எல்லாருக்குமே க்ஷேமம் ஏற்படும். அதுக்காக அவன் இதை அனுஷ்டிக்க வேண்டியது. பரமேகாந்த சம்பிரதாயத்தை இந்த பாட்டுல அந்தரியாமிட்டு சொல்றேன். அந்தரியாமியா இருக்குது தெரிஞ்சுக்கிறது ஞானம் ஏற்படுறது கஷ்டம். பிரயோஜனம் ரொம்ப சொல்லணும். எங்கேயும் போக வேண்டாம். யமா வைவசந்தோ தேவா கவைஷே சதிஷ்டிதான் யமன் வேற எங்கேயும் இல்லை. உள்ளுக்குள்ள அந்தரியாமி பகவானேதான் கவனிச்சுட்டு இருக்காரு. அவனோட நமக்கு விவாதம் இல்லைன்னு சொன்னா தேவதே அவிவாதத்தை மா கங்கா மா குருங்கமகா குருஷேத்துக்கு போவான்னா கங்கா ஸ்நானத்துக்கு போவான்னா உள்ள இருக்க பெருமாள் பிரீதனா இருந்துட்டா போறோம். அதை இந்த பாட்டுல சொன்னா அடுத்த பாட்டுல மேல அத்தியாமூர்த்தி சொல்ல போறேன். முதல் 5 பாட்டுகள்ல 5 வகையான பகவத் விஷயங்களே அது பகவத் சுரூபம் தெரிஞ்சுக்கணும். பிராப்திய பிரம்மணோ ரூபம் அது போல அர்த்தபந்திகத்தை இது 5 தெரிஞ்சுக்கிறதுக்காக முதல் 5 பாட்டுகள் இருக்கு. அதுக்கு மேல பார்ப்போம். முதல்ல 3 நாள் நான் சரியா போகுது கிடைக்காது.
இன்னைக்கும் டோலர் நடந்துட்டு இருந்தது ஐஷங்கட வாங்கிட்டு வந்துட்டேன் நடக்கட்டும் அப்படின்னு கதமகமணி நீலா சாரு கல்லாரஹஸ்தா சரவரம் விதாங்கி சாந்திர வாத்சல்ய சிந்து அலகவனிதாபிரா கிருஷ்ணநாதா விகோதா விஷ்ணுசித்தாத்மஜானா கவிதாங்கி பிரம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குருவே நமः. श्रीरामानु सिद्धांत धर्मधरः शिवगोपस्य रंगनाथेन्द्र महादेव